அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவாக இருக்குதா? இல்ல சார், கிளியர் இல்ல. நான் பேசுறது தெளிவா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு சார். அஷ்ரப், நான் பேசுறது கிளியர் தெளிவா இல்லாம இருக்கு சார். இருக்கா? தெளிவா கேக்குது சார். நான் பேசுறது கிளியரா இருக்கா, கிளியர் இல்லாம இருக்கா? கிளியரா இருக்கு சார். சொல்லுங்க. கிளியர் இல்லாம இருக்கா? கிளியரா இருக்கு சார். தெளிவா தெளிவா தானே இருக்கு? ஓ சார். ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு நாங்க இந்த ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாங்க சொல்ற குட் ஈவினிங்க்கு கூட பதில் சொல்ற அளவுக்கு இல்லை நம்ம டாக்டர். ஓகே, நாங்க ஏற்கனவே இந்த வளர்ச்சி, விருத்தி, முதிர்ச்சி சம்பந்தமாக பார்த்தோம். அதுல ஒரு பிள்ளையில என்னென்ன அம்சங்கள் வளர்ச்சி அடைகிறது என்று நாங்க இதுக்கு முந்தின செஷன்ல பார்த்தோம். அது உடல் வளர்ச்சி அல்லது விருத்தி சம்பந்தமாக அறிவாற்றல், இப்படி நிறைய விஷயங்களை நாங்க என்ன செய்யணும்னா பார்த்தோம். இப்ப அந்த ஒவ்வொரு விடயங்களையும் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் கற்றல் சார்ந்த ஒரு விஷயம் தான். இந்த அறிவை நாங்க சும்மா மேலோட்டமாக பார்த்தோம். அதோட சேர்த்து இன்னும் எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படி நிறைய விஷயங்கள் அது மோரல் அல்லது எத்திக்கல் டெவலப்மெண்ட் அப்படி எல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு ஆசிரியரை பொறுத்தவரையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடு என்பது மிக முக்கியமான விஷயம். கற்றல் கற்பித்தல் செயற்பாடு ஒரு பிள்ளையில டெவலப்மெண்ட். சார், நீங்க பேசுறது தெளிவில்லை சார். ஓகே, நான் பேசுறது தெளிவா இருக்கா? இல்ல சார், தெளிவில்லாம. இல்ல, இப்ப தெளிவில்லாம இருக்கான்னு நான் கேட்கிறேன். சிலவோட அந்த மத்த அந்த இது டிவைஸ்ல இருந்து நான் மாறி இருக்கிறேன். அதனால அதுல சில நேரம் கவரேஜ் கொஞ்சம் ஃபியூரா இருக்கிற மாதிரி. இப்போ ஓகே தானே? ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப அதுல இந்த அறிவாற்றல் வளர்ச்சி நாங்க இதுக்கு முந்தின கிளாஸ்லயும் நாங்க இது சம்பந்தமா கதைச்சோம். ஒரு ஆசிரியரை கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை பொறுத்தவரையில ஒரு பிள்ளைகளுடைய அறிவாற்றல் வளர்ச்சி தான் மிக பிரதானமான அம்சமாக இருக்கும். அங்க பல்வேறு விதமான பிள்ளைகிட்ட ஆற்றலும் ஏனைய திறன்களும் விருத்தி அடைவதற்கு இந்த அறிவு விருத்தி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த அடிப்படையில இந்த அறிவாற்றல் விருத்தி அது எந்த அளவு ஏற்படுது, அதுல என்ன விஷயங்கள் செல்வாக்கு செலுத்துது, அதுல மிக முக்கியமாக தொடர்படுற அம்சங்கள் என்ன என்கிற விடயங்கள் தொடர்பாக நாங்க இன்றைய செஷன்ல பார்க்கலாம். அந்த அடிப்படையில நீங்க பாருங்க, வளர்ச்சி என்பது அது ஞாபகத்தோட தொடர்பு இன்னும் அந்த இது பண்ணின மற்ற டிவைஸ்லயே நான் மாறினேன்.
இப்ப கிளியரா தானே இருக்கும், கவரேஜ் சரியா தானே இருக்கு, கிளியர்லாம் இருக்கா இப்பயும்? இல்ல சார் சார் நீங்க இப்ப கேட்க போல பேச சார் படிப்பிக்கிற நேரம் கேட்கலாம். அதாவது நான் கூட தொடராக பேசக்குள்ளே ஏதாவது சிக்கல் மாதிரி அப்படி வருதா? ஓம் ஓம் சார் தொடர்ச்சியாக கதைக்கொள்ள கிளியர்ல போகுது. இது எங்க வருதாக்கும் என்ன பாப்போம் நாம, நம்ம அடுத்த டிவைஸ்க்கு மாறுவோம். ஓகே, இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே சார். நாங்க சிந்தித்தல், ஞாபகத்துல வைத்திருத்தல், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தோம். எனவே ஒரு அறிவாற்றல் அல்லது அறிதிறன்ங்கிறது ஒரு பரந்துபட்ட அமைப்போட சம்பந்தப்பட்டது. பழக்க விருத்தி அடைகிறது. உங்களுக்கு தெரியும், நாங்க ஏற்கனவே லேர்னிங் நீண்ட கால ப்ரோசஸ்ல ஒரு உயிரியில ஏற்படுகின்ற பெர்மனன்ட் பிஹேவியர் சேஞ்ச், அப்படி ஒரு மனிதன்ல நிலையான இந்த நடத்தை மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் பிள்ளையினுடைய அறிவாற்றலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்க ஒரு விஷயம் தொடர்பாக நாங்க ஏற்கனவே சொல்லிக்கோம், புலக்காட்சி பெறுதல், பெர்செப்ஷன் என்ற ஒரு விஷயத்தை நான் இதுக்கு முந்தின கிளாஸ்லயும் சும்மா மேலோட்டமாக கதைத்திருக்கிறேன். அப்ப ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக ஒரு பிள்ளை புலக்காட்சி பெறுதல், அது தொடர்பான தகவல்களை சேகரித்தல், அந்த உண்மைப்படுத்துதல், இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கியதுதான் அறிவாற்றல். இப்ப நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கக்குள்ள கூட சில காட்சி படங்கள் அல்லது நாங்க என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு முன் வைப்போம், வீடியோ கிளிப்கள் அப்படி எல்லாம் வைப்போம். அப்ப அப்படியான விஷயங்கள்ல இருந்து அந்த பிள்ளை சில தகவல்களை கெதர் பண்ணு, அந்த தகவல்களை பிள்ளை உள்வாங்கிட்டு அதுல இருந்து சில முடிவுகளை அந்த பிள்ளை என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும். அப்ப அவைகளெல்லாம் அங்கே அந்த பிள்ளையினுடைய அறிவாற்றல்ல விருத்தியாக்குள்ள விஷயமாக அப்படி அதை என்ன செய்யப்படுமாம் சொன்னால் இன்ஸ்டால் பண்ணப்படும். அல்லது ஒரு பிள்ளை ஒரு புக்கை வாசிக்குது என்று சொன்னால் கூட அங்க இருந்து அதுல இருந்து புலக்காட்சி பெற்று அதுல இருந்து தகவல்களை பெற்று அதை உள்வாங்கி கொள்ளும். அப்படி ஒரு 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 ப்ரோசஸ்ல நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த அறிவாற்றல் வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். இங்க இப்ப ஏதாவது ஒரு விடயத்தை பார்க்கறதுக்கு முன்ன அந்த விடயம் தொடர்பாக சில விடயங்களை அந்த பிள்ளை அறிந்திருக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், இப்ப விமானம் ஒன்று பறக்கிற சம்பந்தமாக ஒரு பிள்ளை ஏற்கனவே சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். விமானத்துல பறக்கிறதுக்கு போகுது என்று சொல்லக்குள்ள அங்க பெறுகின்ற அனுபவம் ஏற்கனவே தான் பெற்ற தகவலோட சரியா பொருந்தி போகுதா அல்லது என்னங்கிறதெல்லாம் பார்க்கும். அந்த நிறைய தகவல்கள் இப்ப பார்ப்பதற்காக கேட்பதன் அதுல ஏதாவது ஒரு தலைப்பு சம்பந்தமாக அல்லது குறித்த ஒரு விடயம் சம்பந்தமாக தேவை அல்லாத சில தகவல்களும் அதுக்குள்ள வரும். அப்ப அதுகளை நாங்க என்ன சொல்லணும்னா அவாய்ட் பண்ற ஒரு வேலை. அப்ப அதை ஒதுக்குற அந்த விஷயங்கள். அதே நேரம் ஒரு விஷயத்த இப்ப நாங்க கற்ற விடயத்தை அப்ளை பண்ணி பார்க்கறது சரி வருதா இல்லையான்னு. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு விஞ்ஞான பாடத்துல குறித்த ஒரு பரிசோதனை சம்பந்தமாக ஒரு பிள்ளை படிக்குது, திரும்ப அந்த பரிசோதனையை செய்து பார்க்குது. எனவே சில நேரம் பரிசோதனைகளை செய்கின்ற போதோ அது சரியாக அதனுடைய முடிவுகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான பிரதானமான காரணமாக அந்த பரிசோதனையை சரியான விதத்துல செய்யாம சில தவறுகள் அதுல விடப்பட்டிருக்கலாம். எனவே இதைத்தான் நாங்க சொல்றோம் முயன்று தவறி கற்றல்.
இந்த தோண்டை, பவுலோ, ஸ்கின்னர் போன்றவர்களுடைய அந்த கருத்துக்களின் அடிப்படை. எனவே இங்க ஒரு முயன்று தவறி சரியான முடிவு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை ஒரு சரியான ஒரு தீர்மானத்துக்கு வரும். அதன் அடிப்படையில அந்த பிள்ளையிட அறிவுல ஒரு விஷயம் ஆட் பண்ணப்படும். அல்லது நாங்க இப்படி சொல்லுவோமே, இப்ப ஒரு கணித செயற்பாடு எப்படி பெருக்கல் ஒரு செய்கையை நாங்க செய்யறது, அல்லது பிரித்தல் ஒன்று நாங்க எப்படி செய்யறது, அல்லது சுருக்கம் அல்லது ஒருங்கமை சமன்பாடு ஏதாவது வைத்துக் கொள்ளும். அப்ப அதை எந்த வழிமுறையில செய்யறங்கிறத அந்த பிள்ளை கற்றுக்கொண்டு அதே மாதிரியான சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தி அங்க அதுல தவறுகள் வரும். எனவே முயன்று தவறி திரும்ப அந்த தவறுகளை திருத்தி அந்த பிள்ளை என்ன செய்யுமாம் சொன்னால் முழுவதும் கற்றுக்கொள்ளும். எனவே கற்றுக்கொண்டால் இங்க அந்த பிள்ளை அதுல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து தந்த அறிவாற்றலை வளர்ச்சி அடைய செய்து கொள்ளும். ஆகவே இந்த அறிவாற்றல் வளர்ச்சி என்கிற விஷயத்துல நிறைய விடயங்கள் தொடர்படுறத நாங்க என்ன செய்யறோம் அம்சனா பார்க்கிறோம். இப்ப அல்லது பழைய சில விடயங்கள் இருந்து புதிய சில விடயங்களை உருவாக்குற சில அம்சங்களும் அதுல வரும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்ப முடிய நீளமாக வளர்த்திருக்கின்றவர்கள் பெண்கள் என்ற ஒரு விஷயத்தை அந்த பிள்ளை உள்வாங்கி இருக்கிறது. சில இடங்கள்ல சில ஆண்களும் நீளமாக முடிய வளர்த்திருப்பாங்களா? இருக்காங்களா? அப்படி இருக்காங்க. அப்ப இப்ப சில இடங்கள்ல அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு பார்க்குது, ஆண்களும் சில ஆட்கள் முடிய என்ன செய்யறாங்களாம் சொன்னா நீளமாக வளர்த்திருக்கிறாங்க. பெண்கள்ல சிலர் முடிய பொட்டானாக அல்லது கட்டையாக வெட்டி இருக்கிறார்களா? வெட்டி இருப்பாங்க. இப்ப அந்த ஏற்கனவே ஒரு அந்த பிள்ளை வைத்திருந்த ஒரு அறிவாற்றல் அல்லது அந்த பிள்ளைகிட்ட இருந்த ஒரு தெளிவு என்னென்றால், நீளமாக முடி வைத்திருக்கின்ற எல்லோரும் பெண்கள், கட்டையாக முடிய வெட்டி இருக்கின்ற எல்லோரும் ஆண்கள் என்ற தான் அந்த பிள்ளைகிட்ட இருந்திருக்கு. இந்த விஷயங்களை அவதானிக்கக்குள்ள இல்ல ஆண்கள்லையும் சிலர் முடி வைத்திருக்கிறார்கள், பெண்கள்ல சிலர் முடியை கத்தரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்ப அந்த பிள்ளட ஏற்கனவே இருந்த அந்த அறிவாற்றலை மாற்றிக்கொள்ளுமா இல்லையா? எனவே இந்த உங்களுக்கு தெரியும் அக்கமடேஷன், அசிமிலேஷன் என்ற ரெண்டு விஷயம் இருக்கு. அப்படி கேள்விப்பட்டீங்களா? தன்வயமாதல், தன்மயமாக்கல் என்ற ரெண்டு விஷயம் சைக்காலஜில படிச்சுப்பீங்க. கற்றல்ல இது மிக பிரதானமான ஒரு அம்சம் இல்லை. அப்படி இருக்கா? ஓகே, அந்த செயற்பாடுதான். அப்ப அதுதான் அது தன்மயமாக்கலும் தன்மயமாக்கல். அப்ப அசிமிலேஷன், அக்கமடேஷன். அப்ப அந்த சூழலுக்கு ஏற்ற வகையில தன் அறிவு தொகுதியை மீளவும் மாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமை. எனவே இதெல்லாம் இந்த அறிவாற்றல் செயல்முறையோட நெருங்கிய தொடர்புடைய விஷயம். அதே போல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நினைவாற்றல், அது நினைவிலி. இப்ப ஒரு மனிதனுடைய அறிவுக்கு அல்லது கல்விக்கு மிக ஆபத்தானது மறதி என்று சொல்லுவாங்க. எனவே இந்த ஞாபகம் அல்லது மறதி அல்லது நினைவிலி என்கின்ற ரெண்டு விஷயங்களும் இந்த அறிவாற்றலோட மிகவும் நெருங்கிய தொடர்புடைய அம்சங்களாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே எப்படி ஒரு பிள்ளையினுடைய ஞாபகத்தை அதிகரிக்க செய்யலாம், ஒரு பிள்ளையினுடைய அந்த மறதி என்கின்ற விஷயத்தை எப்படி குறைக்க செய்யலாம் என்கின்ற டெக்னிக் எல்லாம் இந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில ஆசிரியர்கள் ஆழமாக அறிந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு புத்தகம் ஒன்றோ இருந்தது, ஆளுமை மிக்க மாணவன் ஆரோக்கியமான கற்றலை நோக்கி ஒரு புத்தகம். யாராலும் நீங்க பார்த்திருக்கீங்களா?
ஆளுமை மிக்க மாணவன் ஆரோக்கியமான கற்றலை நோக்கி ஒரு புத்தகம். இல்ல சார். ரைட். அப்துல் வஹாப் ஒருவர் எழுதிய புத்தகம். அதுல எப்படி கற்றலை ஒரு மாணவன் மேம்படுத்தலாம், அதுக்கு எப்படி ஒரு பெற்றோர் ஆசிரியர் உதவலாம், எப்படி ஞாபகத்தை அதிகரிக்க செய்வதற்கான அந்த டெக்னிக்குகள் என்ன. அவர் ஒரு கவுன்சிலர். அவர் கிளினிக்கல் சைக்காலஜில மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்ச ஒருவர். அவர் சைக்காலஜி ஃபீல்டுல எம்பில் செய்து இருக்கிற ஒருவர். அவர் எழுதின ஒரு புத்தகம். அதுல நிறைய இந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அதுல இப்படியான தகவல்களை எல்லாம் நிறைய உள்ளடக்கி வைத்திருக்கிறார். எப்படி அந்த கற்றலை ஒரு சரியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தன்னை கற்றல் செயற்பாடுகளை வினைத்திறன் விளைத்திறனாக மாற்றிக் கொள்ளலாம் என்ற யுக்திகள் அந்த புத்தகத்திலே இருக்கு. எனவே அந்த அப்படியான சில விஷயங்களை எல்லாம் அறிந்து நாங்க எங்களோட மாணவர்களை வழிபடுத்த வேண்டிய மிக முக்கியமான தேவைகள். ஓகே, அப்ப இந்த அறிவாற்றல் வளர்ச்சி அல்லது அறிவாற்றல் விருத்தி என்பது இந்த கற்றல் கற்பித்தல் செயல்முறை அல்லது எங்களோட டீச்சிங் கரியரை பொறுத்தவரையில மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கிறதால இந்த உளவியல் வியூல நாங்க இந்த விஷயத்தை ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுக்கு அறிவு பெறுகின்ற இந்த செயல்முறைகள் என்று பார்க்க நாங்க அதை பிரதானமாக 2 வகைக்குள்ள அதை நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் கொண்டு போகலாம். ஒன்று சொல்லுவாங்க புலன் அறிவு சிந்தனை. அப்படின்னா என்ன புலன் அறிவு சிந்தனை என்ன? சார் இது அந்த அல்லது நாங்க புலனியக்க பருவம் வழங்கலாம். புலனியக்க பருவம்னு சொல்றது இது சொல்லுங்கம்மா. புலனறிவு இல்ல, அது பியாஜி சொல்றாரு. நீங்க சொல்றது என்னடா, பியாஜி சொல்றாரு அந்த புலனியக்க பருவம், சூழ சிந்தனை பருவம் அப்படி எல்லாம் சொல்றாரு. அந்த பருவங்களை பிரித்து சொல்றதுக்கு அதுவும் இதுக்குள்ள பருவம் இருந்தாலும் இந்த புலன் அறிவுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. மனிதன் அறிவு பெறுகின்ற பிரதானமான வழிகள்ல ஒன்று புலன். ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம் சார். அதாவது பார்ப்பதனூடாக, கேட்பதனூடாக அல்லது தொடு உணர்வினூடாக பிள்ளைகள் அறிவை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளலாமா? புலன்களினூடாக பெறுகின்றார். அது மிக முக்கியம். நீங்க பார்த்தீங்களா அப்படி சொன்னால் ஏதாவது ஒரு இயந்திரம் எப்படி இயங்குறது அல்லது ஒரு தொழிற்சாலை எப்படி இயங்குறது, எனவேதான் நாங்க என்ன செய்யறோமா அப்படின்னு சொன்னால் இந்த கல்வி சுற்றுலா அண்டு ஃபீல்ட் ட்ரிப் எல்லாம் பிள்ளைகளை கூட்டிக்கு போறோம். ஏனென்றால் ஒன்று பண்டைய கால வரலாறை மாணவர்கள் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுக்கும். அல்லது தொழிற்சாலை எப்படி இயங்குகிறது என்பதை பார்க்க நீங்க சந்தைக்கு அல்லது தபால் நிலையத்துக்கு அல்லது மிக முக்கியமான சில இடங்களுக்கு அழைத்து சென்று அங்க இருக்கிற நடவடிக்கைகளை மாணவர்களுக்கு காட்டுவதற்காக அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு. எனவே புலன்களினூடாக பிள்ளைகள் நிறைய விடயங்களை உள்வாங்கிக் கொள்வார். உங்களுக்கு தெரியும் பண்டூராண்டு கல்வியலாளர் இருக்கு. பண்டூராண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன இந்த சமூக கற்றல் கொள்கையில அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் நிறைய விடயங்களை என்ன இமிட்டேட் பண்ணுகிறார்கள், மற்றவர்கள் செய்கின்ற விடயங்களை பார்த்து அது போன்று கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் அவர அடிப்படையான கோட்பாடு. எனவே அப்படி புலன்களின் ஊடாக கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு வகை. சரிதானே? ஓகே, அதான் வாங்க சொல்லுதோ எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் தாங்க. அதான் வாங்க முடிய தொடரும். ஓகே சார்.
ஓகே. அப்ப நாங்க இந்த புலனறிவு சிந்தனை ஒரு அறிவு புலத்தில முதல் படியாக புலனறிவு தான் என்று சொல்லப்படும். அப்ப இந்த புலனறிவுங்கிறது சுற்றுச்சூழல் இருக்கின்ற பொருட்களின் உதவியால அந்த பிள்ளைக்கு அது வளர்ச்சி அடையும். ஓகே, அது அந்த அம்சங்களின் ஊடாக பிள்ளை கற்றுக்கொள்கிறது. சொல்லாமா? லேர்னிங் ஸ்டைல் அப்படின்னா என்ன? நான் பேசுறது தெளிவா இருக்கு தானே? தெளிவா இருக்கா, தெளிவில்லாம இருக்கா? ஓகே சார். நான் பேசுறது ஓகே. லேர்னிங் ஸ்டைல் என்ற ஒரு விஷயத்தை கலைச்சிருக்கேன் தானே நான்? சார். உதாரணமாக 3 வகையான கற்றல் பாணிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சொல்லுவோம் மாணவர்களை விஷுவல் லேர்னர்ஸ், அதே போல கினெஸ்தெடிக் லேர்னர்ஸ் என்று சொல்லுவோம். இதுதான் பிரதானமான கற்றல் பாணிகள். அது டெக்டைல் ஒரு வகை இருக்கிறதாக சொல்கிறார்கள். விஷுவல் லேர்னர்ஸ் பார்வையினூடாக கற்றுக்கொள்கின்றவர்கள், ஆடிட்டோரி லேர்னர்ஸ் என்று சொன்னா கேள்வியினூடாக கற்றுக்கொள்கின்றவர்கள், கினெஸ்தெடிக் என்று சொல்றவர்கள் செயற்பாட்டு ரீதியாக கற்றுக்கொள்கின்றவர்கள், டெக்டைல் என்பது தொழில்நுட்பின் மூலமாக கற்றுக்கொள்கின்றவர்கள். எனவே இங்க ஒருவருக்கு அறிவு பெறுகிறதுக்கு முதலாவது வழி இப்ப உங்களுக்கு தெரியும், ரூசோ போன்ற இயற்கைவாதிகளுடைய இயற்கையோடு மோத விடுங்கள், இயற்கையோட மோத விடுவதன் ஊடாக அங்க என்ன செய்யுமாம், அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளும். ஓகே. அப்ப அங்க என்ன நடக்குமாம், இயற்கையில பிள்ளைகளை நாங்க சுயமாகளை செயற்படுத்தி பார்த்து கற்றுக்கொள்வார்கள் என்ற கருத்துக்கள் இது. ஆகவே பிள்ளை சூழல்ல இருந்து அப்ப புலன் அறிவு என்கிற அடிப்படையில நிறைய விடயங்களை உள்வாங்கிக் கொள்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு அம்சம் தான் கருத்து மைய சிந்தனை விருத்தி அடைதல். அப்ப இது புலன் அறிவுக்கு அடுத்தபடியான ஒரு அறிவு புல விருத்தி தான் இந்த கருத்து மைய சிந்தனை என்று சொல்றது. இங்க ஏற்கனவே இருக்கிறதே ஒரு காட்சி அல்லது ஒரு ஒலி அல்லது ஒரு உணர்வு என்கின்ற அந்த விஷயங்களின் ஊடாக வரும். இது காட்சியோட சார்ந்த மொழியோடு தொடர்பட்டிருக்கின்ற விளக்கங்களை பெறுகின்ற ஒரு விஷயமாக இது இருக்கும். அப்ப இந்த கருத்து மைய சிந்தனை பிள்ளைக்கு சரியாக தெளிவு பெறுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை பாடசாலையில நாங்க ஏற்படும். உதாரணத்துக்கு கருத்து மைய சிந்தனைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. இப்ப நாங்க நிறங்களை பிள்ளை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இது சிவப்பு, இது கருப்பு, இது மஞ்சள். அப்ப அதெல்லாம் புலன் அறிவினூடாக இது பண்ணு. இது குயிலின் ஓசை, இது மயிலின் ஓசை, அல்லது இது காண்டாமிருகத்தினுடைய ஓசை என்று கேட்டு பிள்ளை கற்றுக்கொள்ளும். அதெல்லாம் புலன் அறிவு சிந்தனையில வரலாம். கருத்து மைய சிந்தனைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா. படம் பார்த்து கதை கூறுதல். அது படம் பார்த்து கதை கூறுதல்.
ஓகே, அதையும் சொல்லலாம். இன்னும் ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்றேன்டால், இப்ப உதாரணமாக ஜனநாயகம் என்கின்ற சொல், இத நாங்க புலன்களால அறியலாமா? முடியாது சார். எனவே இது ஒரு கருத்து மைய சிந்தனை. அப்ப பிள்ளைக்கு ஜனநாயகம் என்ன என்று நாங்க வழங்கணும் என்றால் அதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை நாங்க கொடுக்கணும். ஜனநாயகம் என்ன, ஜனநாயகத்தோட பண்பு என்ன, ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடுகள் என்ன, ஒரு சமூகத்தில ஜனநாயக பண்புகள் காணப்படுது என்றால் அதை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளலாம். அப்ப ஜனநாயகம் என்பது ஒரு பல்வேறு செயற்பாடுகளினுடைய ஒட்டுமொத்த மொழியோட சம்பந்தப்படுத்தி விளங்க வேண்டிய, அல்லது நாங்க இப்படி சொல்லண்டால், விக்கிஸ்டன் என்ற ஒரு மெய்யியலாளர் இருக்கிறார். விக்கிஸ்டன் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் மொழி விளையாட்டு என்கின்ற அம்சங்களின் ஊடாகத்தான் அவருடைய பிலோசபி, அவருடைய அந்த சிந்தனைகளை அவர் வைத்திருக்கு. அவர் உதாரணத்துக்கு என்ன சொல்றார் என்றால், மொழியை விளங்கிக் கொள்வதிலான் மனிதர்கள் நிறைய பிழைகள் தவறுகள் விடுகிறார்கள். நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணியாக இந்த மொழி என்கிற விஷயம்தான். ஒருவர் ஒரு வியூல பேருவரம்னா முரண்பாடுகள் தோற்றம் வரும் சொல்றார். அவர் அதுக்கு உதாரணமாக சொல்றது என்னென்றால், அவர் கிரிக்கெட் என்கிற சொல்ல உதாரணமாக சொல்றார். நீங்க சொல்லுங்க, அவன் கிரிக்கெட் என்று சொல்ற சொல்ல ஒரு நாங்க புலனால மாத்திரம் ஒரு பொருள் மாதிரி நாங்க அதை கொண்டு போகலாமா? இப்ப கிரிக்கெட்ட அறவே காணாத ஒரு பிள்ளை நினைவு வச்சுக்கொள்ளணும். இப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க கிரிக்கெட்டை பத்தி சொல்லிட்டோம், அல்லது கிரிக்கெட் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்ட அந்த விளையாட்டை பாக்குறதுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகக்குள்ள, இப்ப அந்த பிள்ளை கிரிக்கெட்டை காட்டுங்க, எது அந்த கிரிக்கெட் என்று கேட்டால் நாங்க பெட்டை காட்டலாமா, போலை காட்டலாமா, அல்லது விக்கெட்டை காட்டலாமா, அல்லது அம்பியாவை காட்டலாமா, அல்லது ஃபீல்டுல நிக்கிறாக்களை காட்டலாமா, அல்லது போலரையா அல்லது பெட்டரை காட்டலாமா, அல்லது எதை காட்டலாம்? ஆகவே கிரிக்கெட் என்கின்ற அந்த சொல் ஒரு பரந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அம்சமாக இருக்கு. அது அங்க என்ன, விக்கெட் அங்க நாட்டப்பட்டிருக்கணும், கீப்பர் இருக்கணும், போலர் இருக்கணும், பெட்டர் இருக்கணும், ஃபீல்டுல கொஞ்சம் பேர் இருக்கணும், அப்ப போல் போடணும், பெட்டால அடிச்சுட்டு போட்டு ஓடணும், அம்பையார் 2 பேர் இருந்து கையை காலை உயர்த்தணும், இன்னும் கொஞ்சம் பேர் வளர்ச்சி பார்த்து இருந்துகிட்டு என்ன சத்தம் போட்டுட்டு உருவாயிட்டு எல்லாம் இருக்கணும். அப்ப இந்த செயற்பாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க கிரிக்கெட் என்று சொல்றோம். அப்ப கிரிக்கெட் என்கின்ற அந்த சொல் ஒரு பரந்த விஷயங்களையும் மெட்டீரியல்ஸும் அதுக்குள்ள வரும், அதே நேரம் செயற்பாடுகளும் சேர்ந்த ஒரு பரந்த சொல்லா இல்லையா கிரிக்கெட்? என்ன சொல்றீங்க? செயற்பாடு பரந்த விடயம். ஆகவே உதாரணமாக நாங்க பல்கலைக்கழகம் சொல்றோம். பல்கலைக்கழகம் அந்த கட்டடங்களுக்கு மட்டும் சொல்லலாமா? இப்ப நாங்க பல்கலைக்கழகம் என்று சொல்றோம் என்றால் பல்கலைக்கழகம் என்பது கட்டடத்தை மாத்திரம் குறிக்குமா? இல்ல, அது பெரிய ஒரு பரந்த ஒரு விஷயம். அங்க கற்றல் கற்பித்தல், மாணவர்கள், விரிவுரையாளர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பாடசாலை என்றால் கூட நாங்க கட்டடம் தான் எங்களோட மனசுக்கு வருது. உண்மையா பாடசாலை என்கின்ற சொல் கட்டடத்தை மாத்திரம் குறிக்கிற ஒரு சொல் அல்ல. அந்த பாடசாலையில இடம்பெறுகின்ற எல்லா செயல்முறைகளையும் உள்ளடக்கியிருக்கும். எனவே இந்த கருத்து மைய சிந்தனை பிள்ளைகிட்ட சரியாக விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் எங்களோட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்க பார்க்கணும். இப்ப உதாரணமாக ஜனநாயகம்ங்கிற சிந்தனைய எங்களோட சின்ன வகுப்புகளை நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு கூட ஒரு மானிட்டரை தெரிவு செய்கின்ற போது நாங்க அதனுடைய அடிப்படைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா?
வகுப்பறையில முடியும் சார். விளங்கல? முடியும் தானே அப்படி? முடியும் முடியும். ஆனால் நாங்கள டீச்சர்ஸ் அப்படி நிறைய செய்யறாங்களா? கேள்விக்குறிதான். பொதுமக்கள் விளங்கல? அது சில கேள்விக்குறிதான் சார். நேரம் சில இடங்கள்ல ஜனநாயக அடிப்படையில நிறைய விஷயங்கள் இருக்குதான். ஆனால் சில இடங்கள்ல அதுல தவறு விளைக்காங்க. சில நேரம் ஏதாவது ஒரு பிள்ளைய ஒரு கட்டித்தனமான ஒரு பிள்ளைய அல்லது ஒரு என்ன ஒரு கொஞ்சம் வசதி படைச்ச அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைய அப்படியே மானிட்டரா தெரிவு செஞ்சுட்டு போற ஒரு வரலாறுகளும் இருக்கு. அதே நேரம் சில நேரம் எல்லா பிள்ளைகிட்டையும் பர்சனாலிட்டியை டெவலப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்ப உதாரணமாக கிரேட் 1 தெரிவு செய்யப்பட்ட ஒரு மானிட்டர் இப்ப A லெவல் வரைக்கும் அப்படியே மானிட்டரா இருந்து போன இல்லையா? ஆனால் நாங்க ஒரு வருடத்தில் கூட பல மாணவர்களுக்கு அந்த இதை கொடுத்து நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் எல்லோருடைய பர்சனாலிட்டியும் வளர்க்கறதுக்கான ஏற்பாடுகளை கூட செய்யும். ஓகே, அப்ப நாங்க இந்த கருத்து மைய சிந்தனை என்பது அது ஒரு புரோடான ஒரு விஷயம். அதை சரியாக அந்த கருத்து மையத்தை சரியாக பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுகின்ற போதுதான் அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக மாறுவார்கள். எனவே இந்த அறிவுப்புல செயல்கள்ல ஒன்று புலன் அறிவு சிந்தனை அல்லது புலனை அடிப்படையாக கொண்டு பெறுகின்ற அறிவுங்கிற ஒரு விஷயமும் கருத்து மையத்தை அடிப்படையாக கொண்டு பெறுகின்ற அறிவு இந்த 2 அம்சமும் இருக்கிறது எங்களுக்கு தெரியணும். இந்த இரண்டையும் விருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்க வகுப்பறையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க வாங்கோ. இந்த ஒருவர அறிவு விருத்தியில பிரதானமாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணி தான் இந்த அட்டென்ஷன் சொல்ற கவனம். நீங்க இப்ப சொல்லுங்கம்மா, கவனம்டா என்ன? கவனம் இப்ப நாங்க கவனம் செலுத்துதல் சொல்ல தானே அட்டென்ஷன் அப்படின்னா என்ன? சூழல்ல நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்கு நேரம் ஒரு விஷயத்த மட்டும் பாக்குறது கவனம்னு சொல்றேன் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். வேற வேற ஏதாவது யாராவது கருத்துக்கள் சொல்லலாம் சார்? கேள்வி விளங்கல சார். கிளாஸ்ல நிறைய அந்த என்னடாமா கவனம் என்றால் என்ன? கவனம் அட்டென்ஷன் என்று சொல்ற சொல் கவனம் என்பது குறிக்கிறது என்ன? அல்லது கவனம் என்பதனூடாக நீங்க விளங்கிக் கொள்றது என்ன? கவனம் செலுத்துதல். ஒரு இடங்கள்ல சார் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனா நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கவனிக்கிறது. வெரி குட். நாங்க சார் ஐம்புலன்கள் மூலமாக பெறும் புலர்ச்சிகள் மூலமாக சூழலை விளங்கிக் கொள்றது. ஓகே, பாப்போம். நல்ல நீங்க சொன்ன கருத்துக்கள் தான் பாருங்க. சூழலில் உள்ள சில குறிப்பிட்ட தூண்டல்களை மாத்திரம் அல்லது மட்டும் ஊன்றி கவனம் எனப்படும். நீங்க சொன்னதுதான். அதாவது சூழல்ல பல்வேறு அம்ச தூண்டலை நாங்க ஊன்றி கவனிப்போம், அதுதான் கவனம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், சேம் டைம்ல நேரம் சில நேரம் வீட்டிலையும் உங்களோட வீட்டுல யாரும் கதைச்சிக்கும் இருக்கலாம். இந்நேரம் வீட்டில் போட்டால சில நேரம் என்ன பேக்கரி ஐட்டத்தை ஏதாவது போகலாம், அல்லது இங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து அங்க பாட்டு அல்லது ஏதாவது. இந்த டைம்ல நீங்க எல்லாம் எதுல கவனம் செலுத்துவீங்க? கிளாஸ்
ஓகே. அப்ப என்னென்றால் நான் என்ன சொல்ல வரேன்னால், அப்ப சேம் டைம்ல சரிதானே, அல்லது எங்களுக்கு பார்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் எங்களை தூண்டுது. இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் சொன்னால், நாங்க இந்த கற்றல் செயற்பாட்டில ஈடுபடுகிறோம் என்பதற்காக நாங்க இதுல என்ன செய்யறோம் சொன்னால் கவனத்தை என்ன செலுத்துறோம். இதைத்தான் சொல்ல அட்டென்ஷன். பல தூண்டல்கள் எங்களோட சூழல்ல இருந்தாலும் நாங்க ஒரு விடயத்தில ஊன்றி கவனத்தை செலுத்துகிறோம் என்றால் அதைத்தான் நாங்க கவனிச்சோம். எனவே இந்த கவனத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க கவனத்தை குவிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது குறித்த ஒரு விடயத்தில மாத்திரம் நாங்கள் கவனத்தை அதிகம் நாங்க என்ன அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்க அதுல கவனத்தை செலுத்துறதுக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்று சில காரணிகள் இருக்கு. அதுல ஒன்று வந்து அகக்காரணி, அடுத்தது புறக்காரணி என்று சொல்லி நாங்க பிரதானமாக அந்த காரணிகளை இரண்டு வகைப்படுத்தலாம். அகக்காரணிகள் சிலது குறித்த சில விடயங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு எங்களை தூண்டும். புறக்காரணிகள் சிலதும் குறித்த சில விடயங்கள்ல எங்களை கவனம் செலுத்துறதுக்கு தூண்டும். இப்ப நீங்க அகக்காரணிகள் என்று சொல்றது என்னன்னு சொல்லலாமா? அகக்காரணிகள் அதாவது ஒருவர் கவனத்தை ஏதாவது ஒன்றுல அதிக அளவு செலுத்துறதுல செல்வாக்கு செலுத்துகின்ற அகக்காரணி. தேவைகள் குறிப்பாக அகக்காரணி சொல்லுங்கம்மா. தேவைகள் சார். வெரி குட். நீட்ஸ் தேவைகள். தேவை என்பது ஒரு அகக்காரணி. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு டிகிரி ஒன்றை முடிக்கணும், ஒரு தேவை ஒன்று இருக்கு. அதே டைம்ல நீங்க ஒரு பரீட்சையில பாஸ் பண்ணணும் ஒரு தேவை இருக்கு. எனவே வீட்டில வேறு சில சத்தங்கள் அல்லது எங்களோட சூழல்ல வேறு சில நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதெல்லாம் விட்டுட்டு நாங்க இந்த ஆன்லைன் இதெல்லாம் நாங்க கவனத்தை செலுத்துகிறோம் என்றால் ஒரு தேவை இருக்கா இல்லையா நமக்கு? அப்ப அந்த தேவை என்கின்ற அகக்காரணி இதுல கவனத்தை செலுத்துறதுக்கு எங்களை தூண்டுது. அதே சமயமா நீங்க விருப்பம் என்ன அப்படித்தானே? விருப்பம் நாங்க சொல்லுவோம் பேஸ்புக்கை நாங்க எடுப்போம். உதாரணத்துக்கு பேஸ்புக் எடுத்தால் அல்லது நீங்க யூடியூபுக்குள்ள போங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு சமையல் செய்யறது அது சம்பந்தமான விருப்பம் கூடண்டா யூடியூப்ல எந்த விஷயங்களை கூட பார்ப்ப. சமையல் ஒரு ஆளுக்கு டிராயிங் விருப்பம்னா மகிழ்ச்சி, அன்பு. இங்க பாருங்க, நாங்க சொன்ன மாதிரி ஒன்று ஆர்வம். அதிலானவர் என்ன செய்வாராம் சொன்னால் டான்ஸாக ஆன்மீகமாக இருக்கலாம், எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அப்ப பிள்ளைக்கு என்ன விடயத்துல ஆர்வம் இருக்கு அந்த எப்படி அமைச்சு கொள்ளணும் என்கிற அந்த எண்ணத்திலே எண்ணத்தை பார்ப்பாரு. எங்க வடிவான வீடுகள், பொருத்தமான வீடுகள், நல்ல அமைப்பில் இருக்கிற வீடுகள் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத அதிகம் பார்ப்பாரா இல்லையா? அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆயத்தம், அதை நாங்க மென்டல் ரெடினஸ் சொல்லுவோம். அதென்ன ஆயத்தம்?
ஆயத்தம் என்பதனால் கருதப்படுவது கற்றலுக்கு தயார் நிலை. வழக்கங்கள் சொல்லணும் சார். ஆயத்தத்தை அம்மா ஆமாம் சார். ஒரு நிலையில் படம் கொண்டு பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருப்பாரா? என்ன நல்லது. ஆமாம் இப்ப ஒருவருக்கு சாப்பிடணுமா என்றால் பசி என்கின்ற ஒரு சூழல் இருக்கணுமா இல்லையா? பசிக்காமலும் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க, அது வேற எக்ஸெப்ஷன். சரிதானே? அதுக்கு ஒரு ஆயத்தம். அப்ப அது மாதிரி கற்றலுக்கு என்ன இருக்கணுமான்னு சொன்னால் ஆயத்தம். ஆறு மாஸ்லோவினுடைய நீட் தியரி உங்களுக்கு தெரியும். அந்த மாஸ்லோவினுடைய நீட் தியரி என்ன சொல்றதுனால் ஒரு தேவை நிறைவேறியதற்கு பிறகுதான் அடுத்த தேவைக்கு மனிதன் உந்தப்படுகிறான். அப்படி சொல்றாரா? இப்ப பசியோடு இருக்கின்ற உடலியல் அடிப்படை தேவை இருக்கிறார், அந்த தேவை நிறைவேறாமல் இன்னொரு நிலைக்கு அவர் செல்ல மாட்டார் என்பதுதான் மாஸ்லோவினுடைய தியரி. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துறதுக்கான ஆயத்த நிலை அவருக்கு இருக்கும். பசியோடு இருப்பவர் கல்வி கற்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா இந்த விளைவு விதி, ஆயத்த விதி அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சுப்பீங்க நீங்க. என்னது அந்த ஆயத்த விதிந்தா? அப்படி இருக்குதானே? இருக்குது. தூண்டி துலங்கல் அந்த கொள்கையில விளைவு விதி நீங்க பாத்திப்பீங்க, ஆயத்த விதி நீங்க படிச்சுப்பீங்க. சரிதானே? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆயத்த விதின்னு சொல்றது என்றால் பிள்ளை ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு அந்த பிள்ளோட மென்டல், அதாவது உள ஆயத்தம் இருக்கணும், உடல் ஆயத்தமும் இருக்கணும். இங்க அடுத்தது பாருங்க, உடல்நிலை இருக்கு, பிசிக்கல் கண்டிஷன், அதே போல மனோநிலை, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்படுற விஷயங்கள். உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோம், இப்ப சரியான தலைவலி இருக்கிற ஒரு பிள்ளை நீங்க எப்படித்தான் எண்ணத்தை காட்சிப்படுத்தி கற்பித்தாலும் அதுல கவனத்தை செலுத்துமா இல்ல தன்னை தலை இடிங்கிற விஷயத்துக்குள்ள அந்த பிள்ளை என்ன பின்வாங்குமா? எப்படி சொல்லுங்க. அந்த தலை இடியா இருக்கோ தடையா இருக்குமே சார் கற்றலுக்கு? தடையாக்கு. இப்ப கால்ல ஒரு காயம் இருக்கிறது, அது கடுமையா அந்த பிள்ளைக்கு நோவு. இப்ப அந்த நோவு வலி அதிகம் அந்த பிள்ளைக்கு இருக்கக்குள்ள அந்த பிள்ளை கற்றல்ல கவனம் செலுத்துமா அல்ல அந்த வலியில கவனம் செலுத்துமா? வலியில கவனம் செலுத்தும். அப்ப பாருங்க, உடல்நிலை என்பது அப்ப உடல்நிலை என்பது கவனம் செலுத்துற விஷயத்துல செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? அதே போலான் இப்ப அந்த பிள்ளைக்கு உடல் ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டை இரவு அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா கடிச்சு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து இரவெல்லாம் தூங்கல கஷ்டப்பட்டு அப்படி ஒரு உள ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற பிள்ளை வகுப்புக்கு வருது. இப்ப அந்த பிள்ளையோட மனோநிலை நம்ம படிப்பிக்கிறதுல சரியாக கவனத்தை செலுத்துமா இல்ல எப்படி? கவனம் செலுத்தாது தானே சார். ஆகவே இந்த ஆயத்தம் ரெடினஸ். எனவேதான் பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்களை நாங்க அதுல குறிப்பாக இந்த பிரைமரிங்கிற வகுப்புல இருக்கிற நாங்க மிக அதிக அளவு இந்த விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும். நீங்க நினைக்கப்படாது
அந்த பிள்ளைகளுக்கு வசதி இருக்குத்தானே, அவர்களுடைய தாய் தந்தைகள் எல்லாம் படித்தார்கள் தானே, எந்த குறைபாடும் இருக்காது. நீங்க எந்த பிள்ளையும் எடை போட முடியாது. ஏனண்டா அவர்களுடைய அந்த சூழல்ல எப்படியான தாக்கங்கள் ஏற்படுதுங்கிறத நாங்க சரியா அறியலாமல் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு கிரேட் 10 படிக்கிற ஒரு பொடியன் இன்னொரு பொடியனுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்றால், உங்களோட ஃபாதர் வந்து உங்களோட அம்மாக்கு அடிப்பாங்களான்னு கேட்டு, இல்லை அப்படி ஒன்றும் எங்களோட வீட்டுல நடக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த அடுத்த அந்த கேட்ட பொடியன் சொல்லிக்கானண்டா, எங்கட அப்பா எங்கட ஃபாதர் எப்பயும் அம்மாவுக்கு என்ன செய்வாராம்னா அடிப்பாரு, பெரும்பாலும் குடிச்சிக்கு இது பண்ணுவாரு. எனக்கு உண்மையா வீட்டுல இருக்கிறதுக்காகவே விருப்பம் இல்லாம இருக்குன்னு ஒரு கிரேட் 10 படிக்கிற பிள்ளை சொல்லிக்கான். ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் படிச்சாக்கு. அந்த அப்பா ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிற ஒருவர். வழங்க நான் என்ன சொல்றேன். ஆகவே இந்த கவனத்துல செல்வாக்கு செலுத்துறதுல இந்த ஆயத்தம், இந்த மனோநிலை, இந்த உடல்நிலை, இந்த விஷயங்கள் எல்லாம் செல்வாக்கு செலுத்தலாம் என்றால் இது ஆளுக்கால் வித்தியாசமானதாக இருக்கும். அப்ப இந்த நிலைமைகளை எல்லாம் கவனத்துல கொண்டுதான் எங்களுடைய கற்பித்தலை எல்லாம் நாங்க அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்னடா மிகப்பெரியது ஒரு அமானிதம் தான் எங்களுக்கு இது வழங்கப்பட்டது. சரிதானே? இப்ப நீங்க ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்களா சொன்னால், ஒரு புள்ள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறது அல்லது அந்த புள்ளோட உடல்நிலை கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதா சொன்னால், ஒரு 10 நிமிடத்துக்கு அந்த வகுப்பறையோட சேர்ந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, அங்க ஒரு நெப்பொண்டு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டா இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைய டீச்சர் அனுப்புவாங்க. அந்த பிள்ளை சரியா 10 நிமிஷத்தால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கிளாஸ். நம்ம நாட்டுல ஏதாவது ஏற்பாடு இருக்கா? கிளியர் இல்ல சார். பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு. கிளியர் இல்ல சார். இல்ல நான் கேட்டேன், நான் இந்த ஜப்பான்ல அந்த சோர்வாக ஒரு பிள்ளை இருக்குமாக இருந்தால் இப்போ ஓகேயா? ஓகே சார். ஓகே, ஒரு ஜப்பான்ல ஒரு பிள்ளை சோர்வாக இருக்குமாக இருந்தால் சரிதானே, அல்லது ஒரு பிள்ளை இந்த பசி அல்லது அந்த ஒரு சின்ன அந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஒரு பிள்ளை இருக்காம சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுப்பாங்களாம். பக்கத்துல இருக்கிற அந்த வகுப்பறையோடையோ தொடர்பாட்டு இருக்குமாம் ஒரு ரெஸ்ட் ரூம், அதுல போய் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அனுப்புவாங்களாம். அத செட்டியா 10 நிமிஷம் அந்த பிள்ளை ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்துருமா. நம்ம நாட்டுல அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கான்னு கேட்கு. இல்ல அது இல்ல, அது இல்லாத பிரச்சனை இல்ல. நம்ம டீச்சர்ஸ் அப்படி ஏதாவது ஒரு புள்ள தலையிடிக்குது அல்லது கொஞ்சம் அந்த ஒரு சேட் மூட்ல இருக்கு, சோர்வா இருக்குன்னா அந்த பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்றாங்க அதை சொல்லுங்க. இல்ல பொதுவா நான் நீங்க கேட்கலமா, நான் பொதுவா நம்மட பாடசாலைகள்ல பழமையாக இப்படியான நிலைமைகள் இருக்கு. அவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க தானே சார், கூடுதலா பெரும்பாலும் கொள்ள மாட்டாங்க, பெரும்பாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. அல்லது சில ஆட்கள் கொஞ்சம் என்ன அந்த கொஞ்சம் கடும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற சில ஆட்கள் சொல்லுவாங்க, நீ படிக்கிறதுக்கு களவடிக்காய், அதால நீ இப்படி இருக்காய் என்று சொல்ற டீச்சர்ஸும் நம்மட மத்தியில் இல்லாமல் இல்லை. அப்படித்தானே? இப்ப நேத்து நான் ஒரு ஜோனல் ஆபீஸ்ல
ஒரு ஜோனல் டிரெக்டரோட இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு என்னென்னால் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலாக ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகல. 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு ஆண் மாணவன். இப்ப என்னடா திரும்ப அந்த பாடசாலைக்கு அந்த பிள்ளையோட தந்தை கூட்டி போய்க்காரு. பிரின்சிபல் சொல்லிக்காரு, என்னடா நீங்க உங்களை சேர்க்கிறாரு, உங்களோட டிக்கெட்டை வெட்டி தாரு, நீங்க வேற எங்கன்னார போய் சேருங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன ரீசன் கேட்டால் அந்த புள்ள சுகம் இல்லாம இருந்தேன்னு சொல்றாங்க. சரிதானே? அப்ப சுகம் இல்லாம இருந்தா நீங்க மெடிக்கல் இல்லாம எடுத்துறணும், சும்மா இங்க கொண்டு வந்து சேர்க்க இல்லாதுண்டு அவரு அந்த பிள்ளையையும் அந்த தந்தையும் திருத்தி அனுப்பிட்டாரு. அந்த தந்தை கூட்டி எடுத்துக்கு ஜோனல் டிரெக்டர்கிட்ட வந்துட்டாரு. சரிதானே? இப்ப அந்த பிள்ளைய கொஞ்சம் வெளியே கொஞ்சம் கதைச்சு போட்டு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கீங்களா, ஏன்மான் போகல, அது இது உங்களோட பிள்ளைய தொடராக நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எல்லாம் உங்களோட பொறுப்பு தானே. அப்போ ஒரு பிரின்சிபல் அப்படி கதைப்பாரு தானே. நீ அவர் அந்த இவர்கள் பக்கம் கதைச்சிட்டு அப்புறம் என்னோட கைக்குள்ள பிரின்சிபல் அப்படி செய்யறதும் சில என்ன தவறான விஷயங்கள் இருக்குன்றதை இது பண்ணாரு. நீ அவங்கள்ட்ட அப்படி கதைச்சிட்டு அந்த பொடியை வெளியே போக்காட்டு இவரு இப்ப என்ன வேற பிரச்சனைடா வயிற்று நோண்டு சொல்றாரா. என்னிடம் சொல்றாரு, பாடசாலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சுட்டு சில நேரம் எல்லாம் உடுப்பையும் போட்டு மற திரும்ப எனக்கு வயிற்று நோவுதுண்டு திரும்ப உடுப்பை கலத்தி வச்சுட்டு போகாம எல்லாம் இருக்காரு. அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டு. சில வேளைகள்ல இந்த பாடசாலைக்கு போகாம இருக்கிறதுக்கும் வயிற்று நோவு வரும் பிள்ளைகளுக்கு. அது ஒரு சைக்காலஜிக்கல் சார்ந்த சில சிம்டம் எல்லாம் இருக்கு. அப்ப அதுகளையெல்லாம் அவருக்கு விளங்கப்படுத்தி இது பண்ணின ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாதே. சில நேரம் இந்த படிக்கிறதுக்கு களவாடிச்சுக்கிட்டு உண்மையிலேயும் ப்ராப்ளம் என்ன செய்யலாம். அந்த பிள்ளைக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு சர்ஜரி ஒன்று செஞ்சதில் இருந்தா அந்த பிரச்சனை சொல்றாங்க. அப்புறம் பிள்ளை ஒரு 30 நாளைக்கு அல்லது ஒரு மாசம் பாடசாலைக்கு வராட்டி பாடசாலையில பணி இல்லை. அவர் வரல. இப்ப வந்து கேட்டப்ப நீங்க எப்பயாலும் ஒரு தடவை இந்த பிள்ளை வரல என்னண்டு பார்த்தீங்களா சார் கேட்கணும். இங்க 3500 3000 பிள்ளைகள் படிக்கிற இடத்த ஒவ்வொரு ஆள சிக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. உங்களோட பிள்ளைகளை நீங்க கவனம் செலுத்தணும். சரிதானே? நீங்க வரல, எனவே நீங்க இங்க வரையிலாது, நீங்க போங்க சொல்றாராம் பிரின்சிபல் சொல்றாங்க. சரியா அந்த நடைமுறை அல்லது வேறு நம்ம சிஸ்டம் இருக்கா சார்? இந்த வகுப்பு கிளாஸ் டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணலாம் தானே சார் பார்த்துட்டு? கட்டாயம் அதிபர் தான் பார்க்கணும் இல்லையே. உங்களுக்கு தெரியுமா பாடசாலையில கட்டாய வரவு குழு கொண்டு இருக்குமா? கட்டாய கல்வி குழு இருக்கா நம்ம பாடசாலைகள்ல? கட்டாய கல்வி குழு ஏதாவது சர்க்குலர் இருக்காதுக்கு? கட்டாயம். இதெல்லாம் இந்த டீச்சிங் ஃபீல்ட் இருக்கிற நாங்க இதுகளை எல்லாம் தேடி அறிஞ்சு வச்சிருக்கோம். பாடசாலையை பொறுத்தவரையில கட்டாய கல்வி குழு ஒரு குழு இருக்கணும். அதாவது கட்டாய வரவு. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிள்ளை பாடசாலைக்கு வரலண்டா அந்த 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 வகுப்பு ஆசிரியர் ஏன் வரலங்கிற தகவல் எடுக்கணும். சரிதானே? அங்க ஜிஎஸ் கிட்ட தகவல் கொடுக்க வேண்டி வரும். சமுர்த்தி ஆபீசர் அவரெல்லாம் இந்த கட்டாய கல்வி குழுவில் இருப்பார், போலீஸ் இருப்பார். எனவே ஒரு மாதம் முழுவதும் அந்த பிள்ளை பாடசாலைக்கு வராதது என்னன்னு அறவே கவனிக்காமல் இருந்தோடு நாங்க இப்ப நீங்க வரல உங்களை சேர்க்கலாண்டு நாங்க சொல்றால் எங்கட பக்கத்திலேயும் சில தவறுகள் இருக்கு. அதே டைம்ல கடைசியா நடந்த பரீட்சையில 9 பாடத்திலேயும் அவன் 35 விட குறையத்தான மார்க்ஸ் எடுத்துக்காங்க. அப்ப நீங்க இப்ப ஓஎல் எழுதிங்கன்னு சொன்னா இல்ல டபிள்யூ வரும் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அவமானம், அதாலேயும் உங்களை இங்க சேர்க்கலாது. இப்ப ஒரு பிள்ளை 9 பாடத்திலேயும் டபிள்யூ எடுக்கிறதுல பிள்ளையின் சார்பான காரணிகள் மாத்திரம் தான் இருக்குமா? இல்ல சார், குடும்பம், ஆசிரியர். அப்ப பாருங்க 9ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த புள்ள டபிள்யூ எடுக்கிறத அந்த பாடசாலை பார்த்துட்டு தானே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன பரிகாரம் செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆகவே இதுல நிறைய நான் என்ன சொல்லணும், அப்ப அந்த பிள்ளையினுடைய மனோநிலை, அந்த பிள்ளையினுடைய உடல்நிலை, அந்த பிள்ளையினுடைய ஆயத்து நிலை என்கிறது தொடர்பாகவெல்லாம் நாங்க கற்றல் கற்பித்தல் செயற்பாடு. இப்ப இதெல்லாம் இந்த கற்றல்ல ஒரு பிள்ளை கவனம் செலுத்துறதுல மிக பாரிய அளவு பங்களிப்பு செய்கின்ற உள்ளார்ந்த காரணிகள் அல்லது அகக்காரணிகள் என்று நாங்க சொல்ல பாருங்க. அப்ப புறக்காரணிகள், இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப புறக்காரணிகள் வந்து நாங்க என்ன சொல்லலாம்?
நாங்க வந்து சொல்லிக்கோம் கவனத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற அகக்காரணிகள் என்று ஒரு குறிப்பிட்ட சில காரணிகளை பார்த்திக்கோம். புறக்காரணிகள் என்ன சொல்லலாம்? நம்ம கிளாஸ்ல வந்து இந்த கொமர்ஸ்ல சொல்லுவாங்க இந்த உறங்கும் பங்காளர்கள் அல்லது தூங்கும் பங்காளர்கள் அப்படி வந்து கொமர்ஸ் படிச்சாக்கள் இருக்கீங்களா? நான் கொமர்ஸ் இல்ல, கொமர்ஸ்ல அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா? ஒரு கம்பெனியில இந்த என்னது உறங்கும் பங்காளர்கள் அல்லது தூங்கும் பங்காளர்கள் அப்படி இருக்காங்களா? அவங்க மூலதனத்தை கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறதா ஏற்பாட்டு? நம்ம கிளாஸ்ல அப்படி நிறைய பேரு உறங்கும் பங்காளர்கள் தூங்கும் பங்காளர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. ரைட், ஓகே. அதான் நான் சொல்றேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த ஆன்லைன்ல வந்து என்ன போன் அல்லது போன் பிரசன்ட் பட் பேஷன் அப்சென்ட். ரைட், ஓகே. சொல்லுங்க நீங்க ஏதாவது இப்ப இது என்னது அகக்காரன் மாதிரி புறக்காரன்? வெரி குட். சூழல் வேற அமைப்பு, சிறந்த அமைப்பு சொல்லலாம். எங்கட பார்வைய அல்லது எங்கட கேள்விய அல்லது எங்கட அந்த உணர்வை இழுத்தெடுக்கிறது என்னென்ன இழுத்தெடுக்கும் நாங்க பார்த்தோம்னா கவனக்கலைப்பான செயல்பாடு சார். கவனக்கலைப்பான் இப்ப நாங்க படிப்பிக்கக்குள்ள கவனக்கலைப்பானுங்கிறதுக்கு ஏன் போறோம்னா அந்த கவனக்கலைப்பான ஒரு அட்ராக்ஷன் தானே எங்களை அங்க இழுத்தெடுக்குது. அப்ப அதுல கவனம் செலுத்துறோம். என்னண்டா கவனம் செலுத்துறதுல செல்வாக்கு செலுத்துறது சார். அந்த ஒரு பொருளோட தன்மை, அதோட நிறம். ஓகே, வெரி குட். அதுதான் மிக முக்கியம். ஒரு பொருளினுடைய செறிவுன்னு சொல்லக்க இப்ப நாங்க சொல்லுவோம் ஒரு டார்க்கான ஒரு கலரை நாங்க ஒரு கலர்கள் கொஞ்சம் இருக்கு, அதுல கொஞ்சம் டார்க்கான கலரை பார்ப்போமா லைட்டான கலரை பார்ப்போம்? எதுக்கிட்ட முதல் கண் போகும்? டார்க். ஆகவே அந்த செறிவு என்கிற விஷயம். இப்ப ஒரு இடத்த ஒரு சின்ன படம் ஒன்று இருக்கு, மிக பெரிய படம் ஒன்று இருக்கு. இப்ப எங்க போகும் கண் முதல்? பெரிய படம். அப்ப அளவு, அப்ப அந்த அளவு அந்த சைஸ் என்கிறது அதுல எங்களோட இந்த இதுல என்னத்துல எங்களோட கவனத்துல செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? அல்லது ஒரு மெல்லிய ஒரு லேசான ஒரு சத்தம் ஒன்று வருகிறது, ஒரு பெரிய என்ன கொஞ்சம் சவன் கூட வருகிறது, எதுல எங்கட கவனம் போகும்? கூட சத்தம். அப்ப அந்த சைஸ் என்கிறது அது சவுண்டாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆகவே சைஸ் என்பது இந்த ஒரு புறக்காரணி நாங்க கவனத்தை செலுத்துறோம். அதே போல மாற்றம், சேஞ்ச். இப்ப உதாரணத்துக்கு நாங்க பார்ப்போம், ஓரிடத்துல ஒரே மாதிரியான 10 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதுல ஒரு பொருள் வித்தியாசமா இருந்தா எங்க கண் முதல்ல எங்க போகும்? வித்தியாசமான பொருள்கிட்ட போகும். ஆகவே அதே போல இயக்கம். இப்ப ஒரு இடத்த ஒரு 3-4 பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் சும்மா இருக்கு, ஒரு பொருள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது, எதை பார்ப்போம்? அசையும் பொருளை. அப்ப இயக்கம். அதே போல வேறுபாடு. நாங்க வேறுபாடுன்னு சொல்லக்குள்ள ஒரே பொருள் வித்தியாசமான கலர்ல நிறத்தில் இருக்கிறது, அந்த அப்படியான ஒரு மாற்றம். அல்லது வேறுபாடுன்னு சொல்லக்குள்ள எல்லாம் என்ன ஒரு உதாரணமாக வெள்ளப்புறாக கொஞ்சம் இருக்கக்குள்ள அதுக்குள்ள ஒரு கருத்த புறா இருக்குமா என்றால் அதுகிட்ட போகும். அப்ப அப்படி மாறு. அதே போல புதுமை. எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதிசாக இருந்தா அதுல நாங்க கவனத்தை கூட செலுத்துவோமா இல்ல குறைப்போமா? அதே போல உரிய பொருளுடைய தன்மை, நீங்க சொன்ன மாதிரி நிறம். இப்ப ஒரு கலர்ஃபுல்லான நிறம் சொன்னால் பிள்ளைகள கண் அதைத்தான் நோக்கி போகும். அடுத்தது பேக்ரவுண்ட், அதோட பின்னணி. அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏதாவது சில இந்த படங்கள் எல்லாம் வரைகிற ஆட்கள் அந்த பேக்ரவுண்ட் நிறத்தை சரியாக சாய்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பா அந்த படத்தை சரியாக ஆட்களுக்கு துல்லியமாக என்ன செய்யுமான்னு சொன்னால் காட்டுங்கிறதுக்காக.
அடுத்தது இப்ப மீண்டும் மீண்டும் கூறுதல் ரிப்பீட்டேஷன் அல்லது திரும்ப கூறுதல். ஒரு விஷயத்தை அடிக்கடி பல தடவைகள் சொல்லுகின்ற போது அதுல கவனம் அதிகரிக்கும். அல்லது அடிக்கடி காணுகின்ற போது நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் நிறைய விஷயங்களை நாங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதெல்லாம் ஒரு புறக்காரணிகளாக எங்களோட கவனத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணம். அப்ப நாங்க படிப்பிக்க போக இப்ப பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு எழுத்து அட்டையை நாங்க காட்சிப்படுத்த போகிறோம், அல்லது நாங்க ஏதாவது ஒரு வரைந்த படத்தை காட்சிப்படுத்த போகிறோம் என்றால் அதனுடைய அளவு தொடர்பாக நாங்க கவனம் செலுத்தணும், அதனுடைய நிறம் தொடர்பாக நாங்க கவனம் செலுத்தணும், அப்படி அதனுடைய என்ன பின்னணி, இப்படி பல விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தணும். அப்பதான் அது சரியான ஒரு விஷயமாக அதை என்ன செய்யலாம் சொன்னால் இருக்கு. சரிதானே? எனவே இந்த விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துறது மிக முக்கியம். எனவே ஒரு பிள்ளையினுடைய கவனத்தை கற்றலின் பால் ஈர்க்கின்ற போதுதான் அந்த பிள்ளையினுடைய கற்றல் என்பதும் மிக என்ன எஃபெக்டிவானதாக மாறும். அப்ப இந்த கவனத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் தொடர்பாக ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்ற வேளைகள்ல கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. இப்ப உதாரணமாக கரும்பலகையில நாங்க எழுதுறோம், எப்படி எழுதணும்? இப்ப கரும்பலகையில எழுத்தினுடைய பருமன் அந்த கடைசி பெஞ்சில் இருக்கிற பிள்ளைக்கும் தெளிவாக தெரிகின்ற அளவுக்கு எழுதணும். சரிதானே? அந்த எழுத்தினுடைய தன்மை சரியான காண எழுதக்குள்ள சாண மாதிரி இல்லாம எழுதுவாங்க, நம்முடைய டீச்சர்ஸும் எழுதுவாங்க. அப்ப அது கருத்தை கூட என்ன செய்யுமாம் சொன்னால் மாற்றிவிடும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜோக் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ERI பாடத்துல பிரைமரி வகுப்புற ஒரு டீச்சர் படிச்சு இருக்கக்குள்ள அணில் என்று எழுதினா ஒரு டீச்சர். எப்படி? அணில். அணில். ஏன்னா இந்த பாடம் இருக்குதானேமா, என்ன பாடம்? அந்த ERI பாடத்திலே எமது சூழலில் உள்ள பிராணிகள் என்று இருக்குதானே. அப்ப அந்த சூழலில் உள்ள பிராணிகள் சம்பந்தமாக படிப்பிக்க கூட டீச்சர் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் ஒயிட் போர்டுல அணில் என்று எழுதியிருக்கா. சரிதானே? இப்ப கிளியர் இல்ல சார், விளங்கல. கொஞ்சம் நான் இப்பொழுது கிளியர் இல்ல சார். நான் இப்ப எழுதி இருக்கிறத உங்களுக்கு விளங்கிக்கலாமா? இப்ப நான் பேசுறது வாங்கலையா சார்? நீங்க அதை எழுதக்கொலை எங்களுக்கு இப்ப கிளியர் இல்லையா? சரி சார், அது எழுதக்கொலை கிளியர் போச்சு. இப்ப ஓகேயா? இப்ப அணில் வந்து எழுதக்கொலை விளங்குச்சு சார். இருக்கு. இப்ப எழுத்து வரலையா? எழுத்து வந்திருக்கு சார். இது இப்ப ஓகே அணில் இல்ல தானே, 3 சொல்லி தானே சார். நானா? அப்ப இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குனே, பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த நீனா அப்ப போன ISA இருக்காரு தானே, ISA சொன்னாராம் டீச்சர் இங்க இந்த நீனா இப்படி வராது, இதுக்கு 3 சொல்லி தானே வரும்னு சொன்னாராம். டீச்சர் சொன்னாவாம் என்னண்டா,
இது வந்து சின்ன அணில் சார்ன்னு சொன்னாங்க. சரிதானே? இதுடா நம்மட சமூகம் நான் எதை சொல்றேன் அப்படின்னா டீச்சர் சமூகம் என்னையும் சேர்த்துதான். நான் ஒரு விரிவிரியாளர்டா படிப்புகளை தொடர்ச்சி செய்யறேன். அப்ப விழுந்தாலும் அந்த மீசையில நம்ம மண்பாடல்ங்கிற சமூகம் தான் நாங்க சரிதானே? அப்ப என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால், ஒரு கற்பிக்கின்ற வேளையில நாங்க சரியான விதத்தில சில விஷயங்களை கையாள வேண்டிய தேவை இருக்கு. ஆகவே நீங்க ஒரு கரும்பலகையை பயன்படுத்துதல் என்பதே ஒரு டீச்சிங்ல மிகப்பெரிய ஒரு ப்ரொபோசல். உண்மையான ஒரு ஆசிரியராக இருந்தால் வகுப்பறைக்கு போன உடனே முதல் செய்ய வேண்டிய ஒரு வேலை வகுப்பறை, அதாவது கரும்பலகை, அதாவது இப்ப நிறைய இப்ப கரும்பலகை என்றெல்லாம் சொல்றதும் இல்லை. இந்த கல்விக்கூடத்துல ரைட்டிங் போர்டு தான் சொல்றாங்க. சரிதானே? ரைட்டிங் போர்டு என்றால் அது வெண்பலகையாக இருக்கும், கரும்பலகையாக இருக்கும், கிரீன் போர்டாக இருக்கும், நிறைய போர்டு இருக்குதானே. இப்ப பச்சப்பலகை, காந்த பலகை, நிறைய பலகை இருக்கு. எனவே அதை கிளீன் பண்றதுதான் ஒரு ஆசிரியர் முதலாவது பணியாக இருக்கு. அல்லது அது கிளீன் பண்ணப்பட்டிருக்கிறதா என்பதை அவதானி. கற்பித்து முடிந்து போகக்குள்ள ஆசிரியர் மிக பிரதானமான பணிகள்ல ஒன்று தான் படிப்பிச்ச அந்த எழுதின விஷயங்கள் எல்லாம் கரும்பலகைய என்ன ரைட்டிங் போர்டை கிளீன் பண்ணிட்டு போறோம். சில வேளைகள்ல சரியான ஒரு நாங்க கன்செப்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு கரும்பலகையில சரியாக இரண்டாக பிரித்து ஒரு கோட்டை போட்டுட்டு படிப்பிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க கதைக்குள்ள ஏதாவது சில சொற்கள் எழுதுவதாக இருந்தால் அதை ஒரு பக்கத்துல எழுதுங்க. அதே நேரம் உங்களோட முதலாவது அந்த கற்றல் பேறு முடிவடைந்தால் அதனுடைய சாராம்சத்தை அடுத்த பக்கத்துல நீங்க எழுதி கொள்ளலாம். அப்ப அதுகள பிள்ளைகள் நோட் எடுக்கிறதுக்கு லேசா இருக்கும். அதாவது கரும்பலையை பயன்படுத்துதல்ங்கிறதே வேற ஒரு கலை, அது வேற தலைப்பு தான் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இப்படி நாங்க படிப்பிக்கக்குள்ள நாங்க கொண்டு போற டீச்சிங் எய்ட்ஸ் ஒரு புதுமையானதாக இருக்கும். அது பிள்ளைகளை கவருகின்ற தன்மை கொண்டதாக இருக்கும். அது கலர்ஃபுல்லாக இருக்கும். சரிதானே? அப்படி ஒரு நிறைய விஷயங்களை இந்த கவனத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற அம்சங்கள் எங்களுக்கு கற்றுத்தரும். ஓகே. அதே டைம்ல நம்ம ரிப்பீட்டேஷன் ஒரு விஷயத்த சில மாணவர்களை பொறுத்தவரையில ஒரே தடவையில விளங்கி கொள்ள முடியாதவர்கள் இருப்பாங்க. எனவே பல தடவைகள் அதனை அழுத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாங்க ஒன்று சொன்னோம், என்ன கவனம் என்பது எங்களோட கற்றல்ல செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கவனத்துல செல்வாக்கு செலுத்துகின்ற அகக்காரணிகள் என்ற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அடுத்தது புறக்காரணிகள்ங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம். அடுத்தது நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த புலக்காட்சி, இது கற்றல்ல செல்வாக்கு செலுத்துகின்ற இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லது அறிவு விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அம்சம். பாருங்க, என்ன புலக்காட்சினா புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலன் உணர்விற்கு நாம் ஏற்கனவே திரட்டிய அனுபவங்களின் அடிப்படையில் பொருள் அமைத்து மற்ற பொருட்களின் தன்மையை அறிதல் புலக்காட்சி எனப்படும். அப்ப நாங்க நேரடியாக பார்க்கிற அல்லது கேட்கிற ஒரு விஷயத்துக்கு அது பற்றி ஏற்கனவே நாங்க சில விடயங்கள் அறிந்திருக்கோம். அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி இது இந்த விடயம்தான் என்ற ஒரு முடிவுக்கு வாரதுதான் புலக்காட்சி. எங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு யானை சம்பந்தமாக தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறது, நேரடியாக இப்போது யானையை பார்க்கிறது. எனவே இதுதான் யானை என்று அந்த பிள்ளை சரியாக அதற்கு ஒரு புலக்காட்சியை பெற்றுக் கொள்கிறது. அது ஆளுக்கால் வித்தியாசமும் படலாம். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இப்ப ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் பார்க்காங்க. கிளாஸ்ல தண்ணி இருக்கு, ஒரு ஆள் ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்றாரு, ஒரு ஆள் ஹாஃப் எம்டின்னு சொல்றாரு. இது ஒவ்வொருவர மைண்ட பொறுத்தும் வித்தியாசப்படும். ஒவ்வொருவருடைய தன்மையை பொறுத்தும் அது என்ன செய்யுமாம் சொன்னால் வித்தியாசப்படும். சரிதானே? அப்ப இதுல ஒரு நெகட்டிவானவர் யார், பாசிட்டிவானவர் யார் என்பதை கூட சிலருடைய புலக்காட்சியை வைத்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அளவிடக்கூடியதாக இருக்கும். இதுல யாரு நெகட்டிவான ஆள்? யாரு? இதுலயா சார் அந்த படத்துல இருக்கிறதா? விளங்கல.
ஃபுல் எம்டி ஆஃப் எம்டினா அதுல ஆஃப் எம்ஜிங்கிறவர் தான் நெகட்டிவ் என்ன ஓம் படிச்சா கையெல்லாம் கட்டிருக்காரு படிச்சாக்கள நெகட்டிவான ஆக்களாக இருக்காங்க. இருக்கிறாங்க தானே சார் அப்படி நான் சும்மா எல்லாமே சொல்றேன். தெரியும்ன்ற மாதிரி. ஆமா ஆமா. அப்ப இப்படித்தான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்கட அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல கூட நிறைய நெகட்டிவான தாட்ஸோட இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, இப்ப ஸ்கூலுக்கு டீம் பாரன்னு சொன்னால் அந்த பார டீம்ல பாராக்கள் என்ன நினைக்காங்கன்னா அவங்க இங்க இருக்கிற எல்லா குறைகளையும் நாங்க இன்றைக்கு இருக்கிற சல்லொன்று சிக்கல் இன்றைக்கு என்ன இவரோட முடிவு ஒன்று பார்க்கிறேன் தான் பாராங்க. ஆமா அவங்க தெரிஞ்சு. அதே நேரம் நாம டீச்சர் இவங்க என்னத்துக்கு இங்க வரணும், நாங்க எல்லாம் சரியா செய்வோம் தானே, இவங்க வந்துகிட்டே குறை பிடிக்கணும் உங்களோட மைண்ட்ல நாம இருக்கோம். ரெண்டும் எதிரும் புதிது. ஆனா எல்லாம் இந்த ஒப்சர்வேஷனுங்கிறது இருக்குத்தானே, இந்த வேட்பார்வை என்பது பிழை பிடிக்கிற செயற்பாடு அல்ல. அது உண்மையா ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப் பண்றதுக்காக வேண்டி ஒப்சர்வேஷன் செய்கிறவரும் ஒப்சர்வேஷனுக்கு உள்ளாகின்ற இருவரும் இணைந்து அந்த துறையினுடைய அந்த தொழில்வாண்மையை மேம்படுத்துறதுக்கான ஒரு செயற்பாடு தான் இந்த ஒப்சர்வேஷன். அப்ப அங்க இருக்கின்ற நல்ல விடயங்களை எல்லாம் அவருக்கு உணர்த்தணும். என்ன அந்த இதுக்குள்ள உட்பாடுகின்றவருக்கு. அதே நேரம் இப்படியான விஷயங்களை நாங்க கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தினா நல்ல ஆலோசனைகள் வழங்கும். அதே நேரம் அந்த ஒப்சர்வேஷனுக்கு உட்பாடுகின்றவர் தனது அந்த தொழில்வாண்மையை விருத்தி செய்து கொள்வதற்காக ஒரு எக்ஸ்பர்டான ஒருவருடைய கருத்துக்களை சரியாக உள்வாங்குகின்ற மனநிலையில் இருக்கும். விளங்கித்தானே? அப்ப அப்படியான சில சிக்கல் எல்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த கொரோனா வந்தது, ஜூம்ல நாங்க பாடசாலைகளை நடத்தினோம். காலையில 7:30 தொடங்கி 1:30 அல்லது 2 மணி வரைக்கும் நாங்க பள்ளிக்கூடம் நடத்தினோம்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. எப்படி நடத்தினாங்க சொல்லுங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல டைம் டேபிள் போற மாதிரி போட்டு 7:30 இருந்து 8 மணி வரைக்கும் அல்லது 8:30 வரைக்கும் ஒரு பாடம், அடுத்த பாடம் இன்டர்வெல். அப்ப கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் இந்த திரையை பார்த்து கொண்டு சில பாடசாலைகள்ல என்ன அந்த வீடியோவை ஒன் பண்ணி ஸ்கூல் யூனிபத்தோட அந்த பிள்ளை இருக்கணும். டீச்சர்ஸ் அப்படியே படிப்பிச்சுக்கு இருக்கணும். இது சரியான நடைமுறையா? இது ஏண்டா சில பாடசாலைகள நிர்வாகங்கள் டீச்சர்ஸ் நாங்க சும்மா இருந்துட விட கூடாது, அவங்கள்ட்ட ஃபுல்லா வேலை வாங்கணும், அடுத்தது படிப்பை கொண்டு எங்க வானத்திலே ஏற்றணும். இதான். ஆனால் அது சரியாக ஆன்லைன்ல என்ன இந்த கற்றல் கற்பிழைவு தான் அது டோட்டலி ராங். உதாரணத்துக்கு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் ஏதாவது இப்ப எல்லாரும் உங்களோட ஒர்க் புக் எடுங்க. நீங்க வாட்ஸ்அப்ல இந்த ஒர்க் ஷீட்டை நீங்க ஆல்ரெடி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சொல்லலாம். அல்லது அந்த ஒர்க் ஷீட்டை பார்த்து நீங்க அப்படியே இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒர்க்குகளை செஞ்சு எந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது எதுக்கோ நீங்க அதை போடுங்கக்குள்ள ஆன்லைன் அந்த திரையை வேலையில இருந்து அந்த பிள்ளை விலகி அதை செய்யும். இப்ப சில நேரம் ஒரு சில பிள்ளைகள் செய்யாம இருக்கலாம், அல்லது ஒரு சில ஆசிரியர்களும் இதுல சில நேரம் தவறு விடலாம். அதற்காக ஒரு நரோ மைண்ட்ல நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் எங்களோட செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ற ஒரு நிலையை நாங்க பார்க்க. ஓகே, ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த புலக்காட்சி தொடர்பாக பல்வேறு கோட்பாடு இன்னைக்கு இருக்கிற பின்னணிதானே அதுக்கு அந்த இதுல இந்த பேக்ரவுண்ட் அடிப்படையான காரணியாக இருக்கா இல்லையா? இருக்கும் சார். விளங்காதானே. ஓகே. அப்ப அதுதான் இந்த புலக்காட்சி தொடர்பாக சில கோட்பாடுகள் இருக்கு. அதுல உண்டு இந்த உருவ பின்னணி
தொடர்பான கோட்பாடு என்று சொல்றது இதைத்தான். இத பாருங்க, இதுல இப்ப நீங்க இந்த முதலாவது இருக்கிற படத்துல அந்த பேக்ரவுண்ட் வெள்ளையாக இருக்கிற அதே நேரம் இந்த முகங்களுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுவாடுதா இல்லையா? ஆகவே இந்த உருவ பின்னணி என்பது எங்களோட புலக்காட்சியில இதை நீங்க பார்க்க இதுல கோடுகள் இருக்குதானே, இப்ப எல்லாம் ஒரே சமாந்தரமான கோடுகள். ஆனா நாங்க பார்க்க அந்த பக்கத்துல இருக்கிற கோடுகளை இணைச்சு பார்ப்போமா, அந்த தூரத்துல இருக்கிற கோடுகளை இணைச்சு பார்க்கணும்? பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்க அப்ப ஏதாவது அண்மையில இருக்கிறத இணைச்சு பார்க்கிறது தான் பெரும்பாலும் தூரத்துல இருக்கிறது. அந்த ரெண்டையும் நாங்க அந்த பக்கத்துல இருக்கிற கோடுகளை இணைச்சு பார்க்கணும். எனவே இது அண்மை விதி என்று புலக்காட்சி படுறதுல ஒரு விதி இருக்கு. ஒப்புமை விதி, இதுல பாருங்க வட்டமும் சதுரமும் இருக்கு. புலக்காட்சி பெறக்குள்ள பெஸ்டா எப்படி பாக்கீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நீங்க இப்ப இந்த திடீர்னு இதை பார்க்கக்குள்ளமா கிடையாக பாக்கீங்களா அல்லது அடுத்த பக்கம் பாக்கீங்களா? அப்படி மீறி கீழாக உடனே பாக்கீங்களா? அந்த வட்டம் அவ்வளவு சேர்த்து அப்படி பாக்கீங்களா அல்லது சதுரம் வட்டம் அடுத்த கிடையாக பாக்கீங்களா? இது உங்களுக்கு திடீர்னு பார்க்கக்குள்ள எந்த பார்க்கிற ஒரு தன்மை இருக்கா இல்லையா? அப்ப புலக்காட்சி பெறத்துல இந்த இதுல பாருங்க பாப்போம். இதுல நீங்க என்னத்தை காண்றீங்க? இதுல சிவப்பு கோடுகளும் இருக்கு, கருப்பு கோடுகளும் இருக்கு. திடீர்னு சிவப்பு கோடுகள் அவ்வளவையும் தனியாக பார்த்து கருப்பு கோடுகளை தனியாக பாக்குறீங்களா? இல்ல அந்த சிவப்பும் கருப்பும் கலந்ததாக வடிவங்களை எப்படி? அப்ப பாருங்க, அந்த கருப்பு டொட்டுகள் இருந்தாலும் அங்கால வார அந்த சிவப்பு டொட்டோட சேர்த்து ஒரு நடுவில் ஒரு நேர்கோடு இருக்கிற மாதிரி தானே நாங்க பெருசா பார்க்கோம். பிறகு அத ஊடறுத்த மாதிரி ஒரு பழைய கோடு ஒன்று இருக்கிற மாதிரி பார்க்க ஒரு சின்ன மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் வளைஞ்ச கோடு மாதிரி சிவப்பு ஒரு கோடு மாதிரி. ஆனால் அப்படி பார்ப்பதை விட பார்த்த உடனே ஒரு காட்சி ஒன்று வரும் தானே எங்களுக்கு சார், அது மாறுபடும். ஆகவே இங்க தொடர்ச்சியா சொன்னால் ஒரு நேர்கோடை ஒரு வளைகோடு வெட்டி இருக்கிறது காட்சி பெறோம். அப்ப அதை சொல்றது தொடர்ச்சி விதி. அது வேற கலரா இருந்தாலும் இது அது தொடர்பட்டு அப்படியே நெடுகிலும் போற மாதிரி தான் நாங்க காட்சி பெறுறோம். அப்ப இப்படி சொல்றது. இதுல என்னத்தை நீங்க காண்றீங்க? இதுல என்ன காண்றீங்க? இதுல வந்து குறை இப்போ
கோட்பாடுகள் இருக்கு. உள்ளார்ந்த அதுல ஒன்று கடந்த கால அனுபவங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்ன விஷயம் என்ன தெளிவுபடுத்துகின்ற ஒரு கோட்பாடு. சும்மா ஆய்வத்தில் இருக்கின்ற நாங்க ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கோம். ஓகேயா? அப்படித்தானே? ஏற்கனவே இது முக்கோணமும் இல்லை வட்டமும் இல்லை. சும்மா என்ன முக்கோணத்துல அந்த 3 கோணங்கள் அப்படி வரையப்பட்டிருக்கு. இங்கால ஒரு ஏதோ ஒரு அந்த வட்டம் தான், அதுல ஒரு துண்டு இல்லாம அப்படி ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கு. நாங்க இப்ப பார்க்க இது 3 வட்டமாகவும் இதை தனியான முக்கோணமாகவும் பார்க்கிறோமான்னு சொன்னா லொரி மாதிரி இருக்கிற பெரிய அந்த வாகனங்கள் வேகமாக வந்து ஒரு வரலாறு இருக்கு. அப்ப அப்படி ஒரு அந்த காட்சிகளை கண்ட ஒரு பிள்ளை அந்த வாகனத்தை காணுகின்ற போதெல்லாம் அந்த பிள்ளை பெர்செப்ஷன் பெறும் என்னண்டா இது ஒரு ஆபத்தான வாகனம் என்ற பெர்செப்ஷனை பெறுமா இல்லையா? ஆகவே அனுபவத்தை வச்சு இப்படி நாங்க நிறைய சொல்லலாம். நாங்க சில ஆட்கள் சொல்றாங்க இப்ப இந்த என்னது பனை மரத்துக்கு கீழே இருந்து பனை மரத்துக்கு கீழே இருந்து கல்லு குடிப்பாங்க. அப்படியா? ஒரு விஷயம் இந்த பெர்செப்ஷன்ல கோட்பாடு எனக்கு சொல்லுது. அதே அப்படியா ஒரு மனப்பாங்க கூட போறாரு. அங்க போய் அந்த பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் அல்லது அந்த பாடையானதாக விளங்குமா சரியானதாக சில சரியான சில நடைமுறைகளும் கூட சரியாக விளங்கி இல்லாம இருக்கும். அப்படித்தானே? எனவே attitude என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்மட பர்சனல் லைஃபுக்கு கூட. ஒரு ஆள் பாசிட்டிவான மனப்பாங்கோடு இருப்பார் என்றால் நிறைய விடயங்கள் அவர் என்ன செய்வார் சொன்னால் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் என்ன செய்யலாம் எங்களோட attitude எங்களோட மனப்பாங்க இருக்கு பார்க்கலாம். எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுல தாக்கம் செலுத்தும். அப்படி இருக்குமா? என்ன இப்ப அப்ப அது வந்து
நாங்க எதை பார்த்தாலும் அதில் அது எங்களுக்கு தாக்கம் செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? கொஞ்சம் பாருங்க. ரைட், ஓகே. நான் ஒரு சந்தர்ப்பம் வரக்குள்ள அந்த விஷயத்தை என்ன செய்யலாம் உங்களுக்கு காட்டலாம். என்னென்றால் ஒரு மனப்பாங்கு எவ்வளவோ எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற விஷயம் ஒன்று இருக்கு. ஏனென்றால் நாங்க எதை செய்யறண்டால் மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் சொன்னால் அங்க நாங்க நல்ல நிலைமைகளை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். வணங்கினா இப்ப நாங்க இதையும் அதிலையும் குறிப்பாக பாசிட்டிவாக நாங்க இதையும் பார்ப்போம் சொன்னால் எங்களோட பேசின லைஃப்ல கூட நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு பிள்ளை மிக உளநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில இப்ப ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள அந்த பிள்ளையினுடைய ரியாக்ஷன் அல்லது அதனுடைய அதில் இருக்கிற ஈடுபாடு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு அதை பத்தி அந்த பிள்ளை பெர்செப்ஷன் பிறகுள்ள முழுவதும் சரியாக பெறுமா அல்லது எப்படி இருக்கு? நான் சொல்றது விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? அதாவது நான் என்ன சொல்றேன்டா, ஒரு பிள்ளை ஒரு உள ரீதியாக மிகவும் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளை அந்த குறிப்பிட்ட விடயத்துல எந்த அளவு காட்சிப்படுத்துறோம். ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனப்பாங்கு ஒரு மிகவும் அனைவருக்கும் அறிந்தவராக இருந்தாலும் அவருக்கும் இருக்கும். இப்ப நான் கூட இந்த 2 hours இந்த ஆன்லைன்ல நாம எவ்வளவு நேரம் இருக்கிறது எவ்வளவு பொருத்தம் ஒரு பிரச்சனையும் இருக்கு. இப்ப உங்களுக்கு நேரம் இடையில ஒரு ஒரு 10 நிமிஷம் டைம் தந்து ஏதாவது ஒர்க்க தரணும்ன்ற இதுகளும் இருக்கு. நான் அன்றைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சேன், ஒரு 5 நிமிஷம். சில நேரம் அதுக்கு நீங்க எந்த அளவு ஒத்துழைப்பீங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல இருக்கிற எல்லாரும் 2 hours அப்படியோ இருக்கிறதுங்கிறதும் அவ்வளவு பொருத்தமான ஒரு நிலைப்பாடு இல்லை. சரிதானே? இனி சில நேரம் இந்த ரெக்கார்டு யாரும் திரும்ப அந்த ரெக்கார்டு எல்லாம் கிடைக்குமா உங்களுக்கோ? இதுவரை பார்க்கல சார், நாங்க இப்ப ஜாயின்ட் ஆயிட்டு தானே இருக்கிறோம். சரி, உங்களுக்கு கிடைக்குமாக்கும் பாருங்க. இந்த புலக்காட்சியில சில பிழைகளும் ஏற்படுவதாக சொல்லப்படுது. சரிதானே? இப்ப புலக்காட்சி பெறத்துல
நாங்கள் தவறுகள் இழைக்கிறோம். அதான் நீங்க சொன்ன விஷயம். அப்ப அதுல புலக்காட்சி என்பது தவறான புலன் காட்சி, இந்த திரிபு காட்சி, ஒரு புலக்காட்சியில் ஏற்படுகின்ற ஒரு பிழை என்னன்னா திரிபு காட்சி என்று சொல்ற ஒரு விஷயம். இதுண்டா என்னண்டா தவறான ஒரு புலக்காட்சி தான் இது. உண்மை நிலையோடு ஒத்து போகாத ஒரு நிலை. நாங்க ட்ரெயின் போட்ட அந்த ட்ரெயின்ல தண்டவாளத்தை பார்க்கிறோம். இங்க நாங்க நிக்கிற இடத்தை கொஞ்சம் அகலமாகவும். ஓம் சார், இந்த நாங்க என்ன? இப்ப கடற்கரை ஓரமாக இருக்க போல வானத்தை பார்த்தா அந்த கடலோட முற்றமா இருக்குமே. அப்ப அது வந்து திரிபு காட்சியா இல்லையா? இது காட்சி நிலைக்கு புறம்பான ஒரு காட்சியை தானே நாங்க பாக்குறோம். என்னம்மா? ஆகவே இப்படி நீங்க இப்ப பாருங்க, இங்க இந்த சிவப்பு கோடு 2 போட்டி, கோட்டுக்கு நேருக்கு அப்படி சிவப்பு கோடு 2 போட்டிக்கா இருக்கு சார். என்ன சமாந்திரமா? சமாந்திரமா இருக்கு. அந்த அதுல நீங்க பாக்க இப்ப நீங்க அந்த 2 சிவப்பு கோடுகளும் உங்களுக்கு சொல்லும். அது இப்ப அதான் அந்த தூரத்துல போக போக என்ன செய்யலாம் சொன்னால், நாங்க சில விஷயங்களை அப்படி ஒடுக்கமாக பார்க்கிற ஒரு பிள்ளையான காட்சி எங்களுக்கு தாரத்தை பார்க்கிறோம். சரிதானே? ஓகே, இப்படி ஒரு இதை சொல்ற நாங்க திரிபு காட்சி என்ற ஒரு புலக்காட்சியில் ஏற்படுகிற பிள்ளை உண்டு. இதை பாருங்க. அப்ப இத முல்லர் லேயர் இலுஷன் சொல்ல, அதாவது முல்லர் லேயனுடைய திரிபு காட்சி ஒரு அந்த புலக்காட்சியில் ஏற்படுகின்ற ஒரு பிழை, ஒரு தவறுங்கிற விஷயம் உண்டு. ஏன்னா அந்த 2 பேரும் இந்த கருத்தை அல்லது இந்த விஷயத்தை முன் வச்சதால அவங்களோட பேரை கொண்டே இந்த பிழை அல்லது இந்த பிழையான காட்சியை சொல்லப்படுகிறது. என்னண்டா இந்த இவங்க 2 பேராலையும் இந்த விளக்க படத்தை என்ன முன் வச்சாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த அம்புக்குறி உள்நோக்கி இருக்கிற கோடுகளையும் பாருங்க, வெளிநோக்கி இருக்கிற கோடுகளையும் பாருங்க. இதுல அந்த சென்டர்ல இருக்கிற கோடு வந்து நீளமானது மாதிரி இருக்கா? ஓ சார், ஓ சார், அதுல நீளம் கூடியது. நீளம் கூடிய மாதிரி இருக்கு. ஆனா கீழுக்கு இருக்கிற சோப்புல, அதாவது அந்த கோடண்டோ காட்டிக்கு பாத்தீங்கன்னா இடையில இருக்கிற சிறுசான மாதிரி ரெண்டும் சமன்தானது. என்னண்டா அந்த அம்புக்குறி போற மாதிரி அப்படி நாங்க போட்டால் அது கொஞ்சம் சின்னது மாதிரி. அந்த வெளியே அந்த 2 வர மாதிரி போட்டால் பாக்கி உள்வாரியா நிலையிலும் வெளியில விரிந்த நிலையில வித்தியாசம். இது ஒரு பிள்ளைதான் இது. ஆனா பாருங்க, அந்த கோடு மத்த அந்த சிவப்புல கோடு அடிச்சு காட்டப்பட்டிருக்கு. 3 கோடுகளும் சமனான கோடுகள். ஆகவே இதை சொல்றது வந்து முல்லர் லேயர் திரிபு காட்சி இந்த புலக்காட்சியில் ஏற்படுகின்ற இன்னொரு தவறாக சுட்டி காட்டப்படுது. இதை பாருங்க. ஆகும் படுக்கை நேர்கோடு திரிபு காட்சின்னு சொல்றோம். ஒரு கோடு என்ன காமிச்சனா நேராக மேலே நோக்கி இருக்கிறது, இன்னொன்று கிடையாக இருக்கிறது, படுக்கையில இருக்கு. இதுல எந்த கோடு சிறியது, எது பெரியது? விளங்குது. ஆனா ரெண்டும் ஒரே நேராக நிக்கிறது வந்து நீளம் மாதிரியும், செங்குத்தாக இருக்கிறது நீளம் கூடியது மாதிரியும், படுக்கை கூட இருக்கிறது கிடையாக உள்ளது நீளம் குறைந்தது. நாம அளந்து பார்க்கலாம், ரெண்டும் சமனான கோடு. இப்படி ஒரு நாங்க புலக்காட்சி பெறுகின்ற போது என்ன இந்த படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சி சொல்ற ஒரு பிழை உண்டோ எங்களோட புலக்காட்சியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு.
இதை சொல்றது இல்பொருள் காட்சி. நீங்க இதுல வட்டம் அப்படி காண்றீங்க. இங்க இந்த இது கொஞ்சம் அந்த அசைற மாதிரி அல்லது அந்த சுத்துற மாதிரி அப்படி ஒரு 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 ஃபீலிங் கொண்டு வருகுதா? ஓ சார். சார் ஓ ஓ ஆகவே அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் அந்த இல்லாத ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு காட்சி. இப்படியும் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த புலக்காட்சி. இந்த புலக்காட்சி ஏன் நமக்கு அவசியம் அல்ல இந்த புலக்காட்சி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்டால் என்ன அடிப்படையில இந்த புலக்காட்சி முக்கியத்துவம் பெறுகிறது என்று சும்மா சொல்லுங்க அப்படிங்க. புலக்காட்சி எங்கட ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? கவனத்தை செலுத்துறது. ஓகே ஓகே. வேற கற்றுக்கொள்றதுக்கு புலக்காட்சி அவசியமா? ஆர்வம். எண்ணக்கரு உருவாக்குது தானே சார் புலக்காட்சி? எண்ணக்கரு உருவாக்கம் கற்றுக்கொள்றதுக்கு புலக்காட்சி அவசியமா? அவசியம் தானே? ஓ சார், ஞாபகத்துல வைத்து தானே. வெரி குட். ஞாபகம். இங்க பாருங்க, இந்த கவனத்தை போல புலக்காட்சி மனிதனுடைய நடத்தையை பாதிக்கிறது. இப்ப சில நேரம் நாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, ஒரு ஹஸ்பண்ட அப்ப வெளியே கடைக்கு ஒரு வைஃப் போற டைம்ல இன்னொரு லேடிய அந்த ஹஸ்பண்ட் ஏத்திக்கு போறத மோட்டார் சைக்கிள்ல காண்போம். இப்ப அவர் வீட்டை வந்தா எப்படி நடக்கும்? அதோட அவரை கதை முடிஞ்சு. சில வேளை அவர் வருகின்ற போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு வாகனமும் இல்ல, ஒரு லேடிய ஒரு 60 பைசைக்கிள் இதுல அடிச்சு போட்டுட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதுக்கு அவரு ஏத்திட்டு போயிட்டாருங்க. சரிதானே? அல்லது நீங்க அந்த லேடிய இந்த நேரே முகத்தை காணல, பின்னுக்கு தான் பாத்தீங்க, அவர் ஓன் சிஸ்டர் இங்கே வந்த ஒரு சிஸ்டரை கொண்டு வீட்டை விட்டுட்டு போகும்போது ஏத்திட்டு போயிட்டாருன்னு வைங்க. அப்ப நாங்க பார்த்தது சரியா காட்சி. அப்ப இங்க சில நேரம் இந்த புலக்காட்சி மனித நடத்தைய பாதிக்குமா இல்லையா? அதுல வந்து அப்ப அது பாசிட்டிவாகவும் இருக்கும். அது பாசிட்டிவாகவும் இருக்கும். நான் சும்மா உதாரணத்துக்கு நெகட்டிவா சொன்னேன், அது நெகட்டிவாகவும். எனவே இந்த புலக்காட்சி என்பது ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கோ அதே மாதிரி மனிதனுடைய நடத்தையை பாதிக்கிறதுலயும் அது முக்கியமான ஒரு விஷயம்ங்கிறதால ஒரு விடயத்தை சரியாக புலக்காட்சி பெறுதல் என்பது ஒரு மனிதனை பொறுத்தவரையில மிக முக்கியம். மனிதன் நடத்தை கூட புலக்காட்சி சார்ந்ததுதான். நீங்க இப்ப பாருங்க, இப்ப நம்மட பிள்ளைகள் அந்த ஆடைகள் அணிகிறது அல்லது முடி வெட்டுறது அல்லது லொட் ஆஃப் என்ன. இப்ப நான் நேத்து ஒரு இதை பார்த்தேன், ஒரு வயசு அப்படித்தான் இருக்கணும், ஒரு வயசு 1.5 வயசு இருக்குமா, ஒரு பிள்ளைய அப்படியே பெட்டில தூக்கெறிஞ்சிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுது ஒரு பிள்ளை. ஒரு அம்மா டிக்டாக்கு வழங்கிட்டா. டிக்டாக் எல்லாம் எங்க கொண்டே விட்டிக்காமண்டா மத்தாக்கள் அதுல இப்படி எல்லாம் செய்யறாங்களே, நாங்களும் அப்படி செய்வோமே என்று இந்த மனிதனுடைய நடத்தைய அந்த புலக்காட்சி தீர்மானிக்குதா இல்லையா? தீர்மானிக்குது சார். செஞ்சு பார்ப்பாங்க சார். அது மாதிரி ஓகே. நான் நேத்து நம்ம கண்டேன், ஒரு 1.5 வயசு அப்படி ஒரு வயசுக்குள்ள இருக்கும் அந்த பிள்ளைய பெற்று அப்படியே தூக்கறிஞ்சு, சில வேளை அந்த பிள்ளைக்கு அங்க என்ன நடந்துக்கிட்டு தெரியா, தூக்கறிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடுது ஒரு பிள்ளை. அது அந்த சமூக வலைத்தளங்களை போட்டிருக்காங்க. இப்படித்தான் இந்த டிக்டாக் நிலைப்பாடுகள்
சமூகத்தில் எப்படி போகுது, ரைட்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் தொடர்பாக சரியான புலக்காட்சியை பெறுதல் என்பது அவசியம். அதே போல சரியான ஒரு புலக்காட்சி பெற்றால்தான் சரியான கற்றல் அங்கு இடம்பெறும், சரியான நடத்தை மாற்றம் இடம்பெறும் என்ற விஷயம் எல்லாம் இருக்குது. ஆகவே புலக்காட்சி என்பது கற்றலை பொறுத்தவரையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இங்க கற்பனை, சாயல்கள், மனபிம்பங்கள்ங்கிற 2-3 விஷயம் இருக்கு. அதாவது இங்க இமேஜ பயன்படுத்துறோம். இப்ப நான் பார்த்தேன் அந்த ஹாஃப் ஃபுல் அல்லது ஹாஃப் என்ன எம்டி என்று சொல்றது, அல்லது நான் நிறைய படங்களை எல்லாம் காட்டினேன். நான் அதுல அந்த டிவி கோடோ அல்லது அந்த பிழைகள், பேர்செப்ஷன்ல வர பிழைகளை காட்டுறதுக்கு, அல்லது அந்த பேர்செப்ஷன் புலக்காட்சி தொடர்பான கோட்பாடுகளை காட்டுறதுக்கு எல்லாம் சில படங்களை எல்லாம் காட்டி. அப்ப அப்படி நாங்க சில இதுகளைத்தான் நாங்க சொல்லணும் சாயல்கள், ஓமா இல்லையா? அப்ப இப்படியான சில சாயல்கள் என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். சில நேரம் சாயல்களும் என்ன செய்யுமான்னு சொன்னால், இப்ப நேரடியாக ஏற்படாத மன உருவங்களை நாங்க சாயல்களை பயன்படுத்தி அறிந்து கொள்றோம். சில வேளைகள்ல அந்த சாயல்கள் எங்கட உளபிம்பங்களாகவும் இருக்கும், சரிதானே? ஆகவே நாங்க மனசுல சில பிம்பங்களை, இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவோமே, யானையை பத்தி தெரியாத பிள்ளைக்கு நாங்க யானோட கால் இப்படி இருக்கும், கை அப்படி இருக்கும், தும்பி கை இப்படி இருக்கும், இதனுடைய செவி இப்படி இருக்கும், இதனுடைய உடல் இப்படி இருக்கும்னு சொன்னால் அது பற்றி ஒரு இமேஜினேஷன் மனசுக்குள்ள வளர்த்துக் கொள்ளுமா இல்லையா? வளைக்குதான் நான் சொல்றது. அப்படி சில நேரங்கள்ல நாங்க சில அந்த உருவாக்கி கொள்ளுகின்ற கற்பனையில் சில விடயங்களை வடிவமைத்துக் கொள்ளுகின்ற சில விஷயங்களும் இதுல இருக்கு. எனவே இந்த சாயல்களை பொறுத்தவரையில நாங்க பார்க்கிற சில சாயல்கள், நாங்க சொன்ன மாதிரி, அதே போல ஆடிட்டோரி கேட்கிற சில சாயல்கள், இப்படி என்ன சுவை சார்ந்த சாயல்கள், மனச்சாட்சி அல்லது மனதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற சாயல்கள் அல்லது தொடு சாயல்கள் எல்லாம் இதை சொல்லாங்க. உதாரணத்துக்கு இது சொல்றால், இதுல விசுவர் என்று சொல்லக்குள்ள நாங்க ஒருவரை நாங்க எங்கே ஒரு இடத்தை பார்க்கிறோம், மீண்டும் அவரை பார்க்கக்குள்ள அவரை பிம்பம் நம்மட உள்ளத்தில இருக்கும். அந்த சாயல் இவர் தான் அவர் என்று நாங்க மதிக்கமா இல்லையா? அவர் அறிந்து கொள்றோமா இல்லையா? அப்ப அவர பிம்பம் என்கின்ற சாயல் ஆல்ரெடி நம்மட இதுல இருந்ததா உள்ளத்துல? இப்ப ஒரு ஆள் பேசுறாரு, அப்ப எங்க ஒரு இடத்துல சத்தம் வருது, நீங்க உடனே என்ன செய்யறீங்களாம் சொன்னால், இது நம்மட ஃப்ரெண்ட் குரல் தானே என்று திரும்பி பார்க்கங்க, அங்க ஃப்ரெண்ட் இருப்பார். அங்க உங்களுக்கு சாயலாக இருந்த விஷயம் என்ன? அந்த வாய்ஸ், ஆல்ரெடி நீங்க கேட்ட வாய்ஸ் அங்க உங்களோட மனசுல என்ன செய்யுது, பதிஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஒன்று எடுத்து குடிக்கங்க, இது இனிக்குதுன்னு சொல்லுது பிள்ளைகள், அல்லது கசக்குது அல்லது உவர்க்குதுன்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றோம்? அப்ப இனிப்பு சுவை என்கின்ற சாயல் ஆல்ரெடி எங்களுக்கு என்ன எங்கள பதிஞ்சிருக்கு, சரிதானே? அதே போல ஒரு விடயத்தை நாங்க தொட்டக்குள்ள அது கரடு முரடானதாக இருக்கிறதா, சொக்கா இருக்கிறதான்னு பார்க்க. அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி நாங்க இப்ப யானண்டா இப்படி இப்படித்தான் ஒரு பிள்ளைக்கு சிலதோட சொல்லிக்க அந்த பிள்ளை ஒரு பிம்பம் உண்டாங்க மனசுல உருவாக்கி வச்சு, இப்ப டிரெக்டா ஒரு யானையை காணக்குள்ள அந்த ஏற்கனவே சொன்ன விடயங்களோட ஒட்டு பார்த்து இதுதான் யானையாக இருக்கும் அந்த பிள்ளை அந்த இதுக்கு என்ன செய்யும் பாரு. இப்படி சில சாயல்களும் இந்த பெர்செப்ஷன், இந்த சாயல்களை உருவாக்குகிறது என்கின்ற விஷயமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு என்ன படிச்சோம் நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் தான் கேட்டுக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம உங்களை கதைக்க வைக்கணும் புள்ளாண்டு நினைக்கப்பா. என்ன படிச்சோம்? அறிவாற்றல் வளர்ச்சியை பத்தி படிச்சோம்.
ஆ அறிவாற்றல். அதை பத்தி படிச்சோம். பிறகு அறிவாற்றலின் செயல்கள் அத பத்தி ஆ, படிச்சுட்டு அதுல இருக்கிற அந்த கவனம் 2 கூறுகள் கவனத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள், அகக்காரணி, புறக்காரணி. காரணி அத பத்தி ஓகே படிச்சு ஓகே. புலக்காட்சி அடுத்தது புலக்காட்சியால் ஓகே. ஏற்படுற மாற்றம். அப்ப பல்வேறு அறிவாற்றல் புலக்காட்சியிடம் விஷயம். ஆம். புலக்கா. ஆகவே நாங்க இன்னைக்கு படிச்சதுல சாராம்சம் என்னென்றால் அறிவாற்றல் என்கின்ற விஷயம் என்ன, என்னென்ன முறைகள்ல அறிவாற்றலை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகிறோம், அல்லது எங்களுக்கு அறிவாற்றல் கிடைக்கின்ற பிரதானமான வழிகள் அல்லது அந்த அறிவாற்றல் செயல்முறைகள் என்ன, அது நாங்கள் ஒன்று செல்லிக்கும் புலக்காட்சியின் ஊடாக பெறுகின்ற அறிவும் எண்ணக்கரு உருவாக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியம் என்றால் அட்டென்ஷன் என்று சொல்லுகின்ற என்னது கவனம் என்ன அட்டென்ஷன் கவனம் கவனம் என்பது மிக முக்கியமானது கற்றுக்கிறதுக்கு, அறிவை விருத்தி செய்யறதுக்கு. எனவே கவனத்தின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற பல காரணிகள் இருக்கு. அதுல ஒன்று அகக்காரணி என்று இருக்கு, புறக்காரணி என்று இருக்கு. அந்த விஷயம் நாங்க படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த புலக்காட்சி என்பதும் கற்றல்ல மிகவும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விஷயம். எனவே புலக்காட்சி என்றாலே நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போல வேற பாத்தீங்க புலக்காட்சியில புலக்காட்சி இடம்பெறத்துல என்ன சரி தெரிவு என்னதை படிச்சீங்க? புலக்காட்சி செல்வாக்கு முக்கியத்துவம், செலுத்தும் அதோட காரணிகள். விலைகள், அதுல முக்கியத்துவமான புலக்காட்சி அதோட சாயல்கள், காரணிகள், அதே போல புலக்காட்சியினுடைய கோட்பாடுகள், சரிதானே? அதே போல அதுல புலக்காட்சியில ஏற்படுகின்ற தவறுகள், பிழைகள், இந்த விஷயங்களை எல்லாம் படிச்சிருக்கிறோம். அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று படிச்சிருக்கிறோம். இதை நாங்க நடைமுறை வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளோடையும் தொடர்படுத்தி நாங்க என்ன செஞ்சுக்கோம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக இந்த புலக்காட்சியில சாயல்கள் ஏற்படுகின்ற சில விஷயங்களையும் பார்த்திருக்கோம். ஓகே, ஏதோ ஒரு அளவு இந்த விடயம் உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நான் இந்த பிடிஎஃப் போட்டா திரும்ப ஒரு தரம் நீங்க அதை ரீகால் பண்ணினீங்களாம் சொன்னா இன்னும் அதுல தெளிவு. ஏதாவது சிக்கல் இருந்தா நீங்க ஓகே, ஏதாவது சிக்கல்கள் இருந்தா நீங்க அடுத்த வகுப்பாக கேட்கலாம். சரிதானே? ஓகே சார். ஓகே, Thank you, sir. ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ்.